இன்றைய சூழலில் இதயம் சார்ந்த பிரச்சனைகள் அதிக அளவிலே உள்ளன. இவற்றில் இருந்து நம் இதயத்தை நாம் எவ்வாறு பாதுகாத்துக் கொள்ளலாம் என்பதை பற்றி நம்முடைய பேச வருகிறார் இதய நிபுணர் டாக்டர் சொக்கலிங்கம் அவர்கள். நம் விடியலே வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பு நேயர்களே, இதுவரை தொடர்ந்து மனம் பற்றியும் மனதினால் ஏற்படுகின்ற எண்ண உணர்வுகள், அதில் எதிர்மறை எண்ணங்களான ஏ, சி, டி, இ என்ற எதிர்மறை எண்ணங்கள், அது நெகட்டிவ் ஸ்ட்ரெஸ், பாசிட்டிவ் ஸ்ட்ரெஸ் எல்லாம் பார்த்து அதில் நன்மை தீமைகள் எல்லாம் சொல்லிகிட்டு இருந்தேன். இது எப்படி ஒருத்தர் எதிர்மறை எண்ணங்களுக்கு செல்லாமல் நேர்மறை எண்ணங்களாக மாற்றி அமைப்பதற்கு என்ன வழி, அதை தான் நான் டைப் பி பர்சனாலிட்டி என்று சொல்லுகிறேன். டைப் பி என்ற பர்சனாலிட்டி என்பதென்றால், இந்த ஸ்லைடை பாருங்களேன். டைப் பி என்பது பி பாசிட்டிவாக, பி காமாக, பிளிஸ்ஃபுல்லாக, எந்த நேரத்திலும் மகிழ்ச்சியாக இருப்பது, அதான் பி பாசிட்டிவ். அமைதி, மகிழ்ச்சி, திருப்தி, எந்நிலையிலும் சமநிலையாக வாழ்வது தான் பி பாசிட்டிவ். அந்த பி பாசிட்டிவ் அடைய வேண்டுமென்றால் கட்டாயம் மனம் போராடும், மனம் ஒரு அலைச்சலாக இருக்கும். அதற்காகத்தான் பல்லாயிரம் வருடங்களுக்கு முன்பு ஒரு மனதை சீர்நிலையை ஆக்கி பி பாசிட்டிவ் ஆக்குவதற்கு சக்தி நாம் பண்ணுகின்ற தியானம். தியானம் என்பதே தன்னை உணர வைக்கின்ற சக்தி தான் தியானம். மெடிடேஷன் என்பது, தியானத்திற்கு போனால் அமைதியான உங்கள் உள்ளே சென்று உங்களை அறியும் பொழுது மகிழ்ச்சியை தவிர எதுவுமே இருக்க முடியாது. அது மெடிடேஷனால் வர முடியும். ஒரு அமைதியான ஒரு இடத்திலிருந்து தியானத்தில் இருக்க கற்றுக்கொண்டால் உங்களுக்கு எந்த சக்தியும் அழிக்க முடியாது. அந்த தியான சக்தி, அந்த ஆல்ஃபா மைண்ட்ஸ் என்ற அந்த மைண்ட் செட்டுடைய வேவ்ஸில் இருந்தீங்கன்னா வச்சுங்க, உங்களை அது ஆல்ஃபா மைண்ட்றது 7லேருந்து 13 அலைகள் இருக்க வரும். 14 அலைகள் நம்பருக்கு போச்சுன்னா பீட்டா வேவ்ஸ். அது அதிகமாக போகக்கூடாது. அந்த என்ன அலைகளான ஆல்ஃபா மைண்ட்றது மெடிடேஷன் வேவ். அந்த மெடிடேஷன் வேவ்ஸ் மைண்ட் வேல ஆல்ஃபா மைண்ட் செட்டில் இருந்தீங்கன்னா மனம் அமைதியாகிவிடும். உங்களை பார்க்கின்ற காட்சி எதுவுமே உங்களை எதிர்மறை எண்ணங்க எடுத்து போடாது. இது அனைத்தும் வைத்து கொண்டு இருக்கும். அதான் நான் சொல்கிறேன், தியானம் ஆர் மெடிடேஷன் தான் மைண்டில் இருக்கின்ற இம்ப்யூரிட்டியை கழுவுகின்ற சக்தி. இஸ் எபிலிட்டி டு வாஷ் த மென்டல் இம்ப்யூரிட்டி. இம்ப்யூரிட்டியை கழுவுணுன்னா மைண்டில் இருக்கிறது, நீங்கள் தியானம் போய் ஒருநிலைப்படுத்தி அமைதியாகிட வேண்டியது. உதாரணமாக மூஞ்சை கழுவுறோம், குளிக்கிறோம், சோப்பு போட்டு கழுவுறோம், உடம்பில் இருக்க அழுக்கெல்லாம் போய்க்கிறோம், தினந்தோறும் செய்கின்றோம். அது செய்துட்டு நம்ம பவுடர் போட்டுக்கிறோம், ஃபேஸ் ஏதோ பண்ணிக்கிறோம். அனைத்தும் நாம் உடம்பில் முகத்தில் செய்கின்ற அழகிற்காக செய்கின்றோம். ஆனால் அகத்தை அழகாக வைத்து கொள்வதும் அகத்தை மகிழ்ச்சியாக வைத்து கொள்வதும் நீங்கள் தியான நிலையில் செல்லும் பொழுது தான் அது கிடைக்கும். அந்த தியானத்திற்கு அவ்வளோ பெரிய சக்தி. தியான நிலை உங்களை சிந்தித்து உங்களை அறிய வைத்து உங்கள் ஆன்மீக சக்தியை, ஆன்மா சக்தியை உணர வைத்து எந்நிலையும் சமநிலையில் வாழ வைக்கின்ற சக்தி. அப்படின்னு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த சக்தியும் அழிக்க முடியாது. அதற்காக தான் அந்த காலத்தில் அனைத்து மதங்களும் தோன்றியதும் இந்து, முஸ்லீம், கிறிஸ்டியன்ஸ் எல்லாம் வழிபடுகின்ற முறைகள் அனைத்தும் மன அமைதிக்கும் உங்கள் ஆன்ம சக்தியை உணர்வதற்காகத்தான் வழிபாடே வந்தது. அதான் இந்தியா கூட சொல்லியிருக்கேன். அந்த நிலையில் இருக்கும் பொழுது உங்கள் உயிர் உங்களை விட்டு பிரியாது.
நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன், நான் மறுபடியும் சொல்கிறேன். நான் மெடிடேஷன்ன்ற சொக்கலிங்கம் பண்ணுறதில்ல. சில பேர் 20 நிமிஷம் கரெக்டாக பண்ணுறாங்க. 21 நிமிடம் அவன் மனிதன் வந்து மிருகமாக மாறிட்டான்னா பிரயோஜனம் கிடையாது. மெடிடேஷன் பண்ணி அந்த மெடிடேஷன் என்ற சக்தியுடன் வாழ்ந்தால் எந்த சக்தியும் அழிக்க முடியாது. அதான் எல்லா நேயர்களும் அவர்கள் வழிபடுகின்ற தெய்வங்களை, அது முஸ்லீமாக இருக்கட்டும், அல்லாவை கும்பிடுங்க, கிறிஸ்டியன்ஸு ஜீசஸை வழிபடுங்கள், இந்துக்கள் அவர்கள் வழிபடுகின்ற தெய்வங்கள் முருகரோ சிவனோ வெங்கட பெருமாளோ யாராக இருக்கட்டும், வழிபட்டவுடன் அந்த சக்தியை உள்ளே வாங்கி வழிபடுகின்ற தெய்வ சக்தியை உள்ளே நிலைநிறுத்தி கொண்டு அந்த வாழ்க்கை சக்தியுடன் வாழ்ந்தார் 100 வருடம் உங்களை எந்த சக்தியும் அழிக்க முடியாது. அந்த சக்தியை விட்டு வாழும்பொழுது எதுவுமே உங்களை அழித்து விடுவோம். அதான் முக்கியமானது. ஸோ என்னை பொறுத்தவரை நான் அடிக்கடி சொல்வது போன்று தியானம் சொக்கலிங்கம் செய்வதல்ல, என் வாழ்க்கையை ஒரு தியானமாக நான் மாற்றிக்கொண்டேன். அந்த தியான சக்தியுடன் வாழும் பொழுது உங்கள் வாழ்க்கையின் பயணம் மகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது உங்களை சார்ந்திருக்கின்ற சமுதாயத்திற்கு நீங்கள் பயனுடையவனாக மாறுகின்ற சக்தி அந்த தியானத்திற்கு உண்டு. இந்த பிராணாயாமா பற்றி உங்களுக்கு சொல்லன்னு பார்த்தேன். அந்த தியானம் இருக்கும்போது பிராணாயாமா, இந்த ப்ரீத்திங் எக்ஸசைஸ், அது உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க கூட விரும்புகிறேன். அனைவரும் தயவுசெய்து இதே மாதிரி நேராக உட்காருங்கள். நேராக உட்கார்ந்து அனைவரும் நீங்கள் எல்லாம் நேர்மையாக இருக்கீங்க. எவன் ஒருவன் நேராகவும் நேர்மையாக இருக்கின்றார்களோ அவர்கள் எந்த சக்தியும் அழிக்க முடியாது. இப்போ ஒரு நேராக இப்படி உட்காந்துக்கிட்டு, அந்த நேராக உட்கார்ந்த பிறகு நீங்கள் எந்த ரிலாக்ஸ் பொசிஷன் எப்படியா இருக்கலாம், கண்ணை மூடிக்குங்க. பட் நான் சொல்லும்போது உங்களுக்கு தெரிஞ்சு வச்சுங்க, கண்ணை திறந்து பாருங்கள். மூச்சை வந்து இந்த மூக்கை மூடி அதெல்லாம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. மூக்கை மூட வேண்டிய அவசியம், ஏன்னா மூக்குன்றது கொஞ்சம் தூரம் தான். அதுக்கப்புறம் சுவாசம், அந்த காற்று போகின்ற பாதை அனைத்தும் ஒரே பாதை தான். அதனால் மூக்கெல்லாம் மூட வேண்டாம். நேராக அமர்ந்து மூச்சை உள்ளே இழக்க வேண்டும். பாருங்கள், மூச்சை வந்து இழுங்க, பிடிக்கக்கூடாது. மூச்சை மெதுவாக விட வேண்டும். இழுக்கின்ற நேரத்தை விட விடுகின்ற நேரம் 1-2 மடங்கு இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இதை பாருங்களேன், 3 நொடிகள் செகண்ட்ஸ் மூச்சை இழுத்து 5 செகண்ட் மூச்சை விடுங்க. ஸோ மூச்சு மெதுவாக இழுத்து, மூச்சு இழுக்கும் பொழுதும் மூச்சு பிடிக்கக்கூடாது, மூச்சு மெதுவாக விடணும். இழுத்து பிடிக்காமல் விடுகின்ற நேரம் அதை விட இருக்கணும். மறுபடியும் பாருங்களேன். ஸோ மூச்சை மெதுவாக இழுத்து பிடிக்காமல் விடுவது, அதை விட கொஞ்சம் நேரமாக விட்டு அந்த கண்ணை மூடி செய்யுங்கள். அந்த மூச்சில் மட்டும் கவனம் வைத்து கொண்டால் உங்களை மெடிடேஷன் எவ்வளோ கூட்டு போயிடும். அதுதான் பிராணாயாமான்றது. அது தினந்தோறும் காலை ஒரு 15 நிமிடம், வேலை செய்யும்போது இடைவெளி கிடைக்கும் பொழுது, தூங்குவதற்கு முன்பு ஒரு 15 நிமிடம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த வியாதியும் அணுகாது. இந்த பிராணாயாமா என்பது உங்கள் உணர்கின்ற சக்தி, அது வந்து மெடிடேஷனில் வந்து உங்களை நிறுத்திவிட்டால் ஆல்ஃபா மைண்ட்லேயே நீங்கள் அனைத்தும் செய்ய முடியும். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் எக்ஸாம் எழுதும்பொழுது கூட இதை ஒரு 1 மினிட் செய்துட்டு எக்ஸாம் ஹாலுக்கு மிஞ்சி போங்க. யூ வில் டூ. ரொம்ப நல்லா எழுத முடியும். படித்ததெல்லாம் ஞாபகம் வரத்துக்கு இந்த லெவலில் இருந்தால் உங்களுக்கு நன்மை நிறைய அடைய முடியும். நாம் வாழும் சமூகம் என்பது நன்மைகளையும் தீமைகளையும் உள்ளடக்கியவை. இவற்றில் நன்மைகள் எவை, தீயவைகள் எவை என்பதை அறிந்து நம் வாழ்க்கையை கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிறார் எழுத்தாளர் மனுஷபுத்திரன் அவர்கள். நம் விடையிலேவா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே. இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். டிசம்பர் 2 இந்த தினம் நம்மால் மறக்க முடியுமா?
தமிழர்களால் மறக்கக்கூடிய தினமாக இது. அதிலும் குறிப்பாக சென்னை நகர மக்கள் மறக்கக்கூடிய தினமாக இது. ஆம், சென்ற ஆண்டு இதே டிசம்பர் 2ஆம் தேதி நமக்கு என்ன நடந்தது என்று உங்களுக்கு நினைவிருக்கலாம். ஒரு மிகப்பெரிய மழைப்பொழிவு, வரலாறு காணாத மழைப்பொழிவு என்று சொன்னார்கள். அது மட்டுமல்ல, எந்த விதமான முன்னேற்பாடும் இல்லாமல் செம்பரம்பாக்கம் ஏரி திறக்கப்பட்டதன் விளைவாக சென்னை நகரத்திற்குள் பெரும் வெள்ளம் சூழ்ந்தது. அந்த வெள்ளப்பெருக்கு என்பது மனிதர்களை மட்டுமல்ல, பொருள்கள், வீடுகள் என அனைவரின் மீதும் ஒரு மிகப்பெரிய சுனாமியைப் போல பாய்ந்தது. நினைத்து பார்க்க முடியாத கொடூரங்கள் அரங்கேறின. எத்தனை உயிரிழப்புகள்! நூற்றுக்கணக்கானோர் இறந்ததாக சொல்லப்பட்டது. ஆயிரக்கணக்கான பிராணிகளும் கால்நடைகளும் இறந்ததாக சொல்லப்பட்டது. உண்மையான எண்ணிக்கைகள் யாருக்கும் தெரியாது. ஆயிரம் துயரக்கதைகளால் இந்த நகரம் நிரம்பி விழிந்தது. நேற்று வரை எல்லாவிதமான வசதிகளோடும் வாழ்ந்த மக்கள் ஒரு குவளை குடிதண்ணீருக்காக தவித்த நாட்களவை. பசியோடும் பட்டினியோடும் 3 நாட்கள் தவித்த நாட்களவை. மின்சாரம் இல்லாமல் இந்த நகரம் மூழ்கி போயிருந்த நாட்களவை. கடைகள் மூடப்பட்டிருந்தன. வீடுகளில் இருந்த பொருள்கள் எல்லாம் அடித்துச் செல்லப்பட்டு விட்டன. மக்கள் அகதிகளைப் போல, யுத்த காலத்தில் நடப்பதைப் போல கூட்டம் கூட்டமாக தங்கள் இருப்பிடங்களை விட்டு வெளியேறி எங்கெங்கோ போய் தஞ்சமடைந்தார்கள். அவர்களுக்கு மாற்று துணி இல்லை, அவர்களுக்கு உணவில்லை, கழிவறை வசதிகள் இல்லை. பல்வேறு விதமான திருமண மண்டபங்களிலும் விடுதிகளிலும் கூட மக்கள் தங்க வைக்கப்பட்டிருந்தார்கள். நினைத்து பார்க்க முடியாத கொடூரங்கள் அரங்கேறின. வண்ணமயமான இந்த நகரம் என்பது ஒரே நாளில் போர்வைகளுக்காகவும், பிரெட் துண்டுகளுக்காகவும், சானிட்டரி நாப்கின்களுக்காகவும் தவிக்கிற ஒரு நகரமாக மாறிவிட்டது. தண்ணீரில் அடித்து வரப்பட்ட விஷப்பாம்புகள், விஷ ஜந்துக்கள் எல்லாம் வீடுகள் எல்லாம் ஊர்ந்து கொண்டிருந்தன. தண்ணீரில் அந்த தண்ணீரோடு அடித்து வரப்பட்ட சேரும் சகதியும் குப்பைகளும் வீடுகள் முழுக்க நிரம்பியிருந்தன. இந்த சூழ்நிலையில் அன்றைக்கு ஆண்டு கொண்டிருந்த அதிமுக அரசு செயலற்றதாக இருந்தது. எந்த விதமான முன்னெச்சரிக்கையும் செய்யாது மட்டுமல்ல, பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் அது ஒரு சிறு துரும்பை கூட கிள்ளி போடவில்லை. இந்த நகரம் என்பது ஒரு வெள்ளம் வந்தால் எத்தகைய கொடூரமான விளைவுகளை எல்லாம் சந்திக்கும் என்பதை முழுமையாக சந்தித்த நாட்களாகவே இருந்தன. உண்மையில் இப்போது நினைத்தால் கூட மனமுடைய செய்யக்கூடிய பல காட்சிகள் அரங்கேறின. இறந்த மனிதர்களை புதைக்க முடியவில்லை. அந்த உடல்களை எல்லாம் மரங்கள், ஏனென்றால் மின்மயானங்களில் மின்சாரம் இல்லாததால் மின்மயானங்கள் வேலை செய்யவில்லை. இடுகாடுகளில் தண்ணீர் தேங்கியிருந்ததால் மனிதர்களை புதைக்க முடியவில்லை. அங்கிருந்த மரங்களில் இறந்த உடல்களை கட்டிவிட்டு வந்த துயரக் காட்சிகள் எல்லாம் நடந்தன. எங்கு பார்த்தாலும் பசி, பயம், அச்சம், நிச்சயமின்மை. ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் இழப்புகள் ஏற்பட்டன. பல சிறு தொழில்கள், பல அதனுடைய எந்திரங்கள், கருவிகள் எல்லாமே பாலடைந்து போயின. கடைகள் வைக்கப்பட்டிருந்த, விற்பனைக்கு இருந்த பல பொருள்கள் தண்ணீரில் வீணாகி போயின. அப்பொழுது நொடித்து போன பல சிறு வியாபாரிகள், குறு வியாபாரிகள் தங்கள் வாழ்நாள் சேமிப்பை எல்லாம் பயன்படுத்தி வாங்கி வைத்திருந்த வீட்டில் ஃப்ரிட்ஜு, டிவி போன்ற பொருள்கள் எல்லாமே போய்விட்டன. ஆனால் யாருக்கும் எந்த நிவாரணமும் கிடைக்கவில்லை. யாருக்கும் எந்த மறுவாழ்வும் கிடைக்கவில்லை. மத்திய அரசு அளித்த நிவாரணத் தொகை என்பது ஆளுக்கு 5000 ரூபாய் வீதம் என குறிப்பிட்ட சிலருக்கு அது கிடைத்தது, பலருக்கு அது கிடைக்கவில்லை. உண்மையான இழப்பின் மதிப்பீடு செய்யப்படவில்லை. அந்த இழப்பின் அடிப்படையில் மக்களுக்கு நிவாரணம் வழங்கப்படவில்லை. அன்றைக்கு தங்களுடைய உடைமைகளை இழந்தவர்கள், அன்றைக்கு தங்களுடைய பொருள்களை இழந்தவர்கள் இன்றைக்கு வரைக்கும் சகஜ நிலைக்கு திரும்பவில்லை. ஆனால் இந்த உலகம் அதையெல்லாம் மறந்து விட்டது போல இருக்கிறது. இந்த சமூகம் அதையெல்லாம் மறந்து விட்டது போல இருக்கிறது. மறதிதான் நம்முடைய மிகப்பெரிய ஒரு நோயாக இருக்கிறது. நாம் எல்லாவற்றையும் மறந்து விடுகிறோம், எல்லாவற்றையும் மன்னித்து விடுகிறோம். இந்த நகரம் இப்படி அழிக்கப்பட்டதற்கு முக்கியமான காரணம் என்ன? ஆக்கிரமிப்புகள். இயற்கையினுடைய பாதைகளை அழித்து செய்யப்பட்ட ஆக்கிரமிப்புகள், கட்டடங்கள், நீர்வழிப்பாதைகளை அடைத்து நாம் செய்த குற்றங்கள். இன்னொரு புறம் கழிவுநீர் வசதிகளை முறைப்படி செய்யாதது, மழைநீர் வடிகாலுக்கான முறையான ஏற்பாடுகள் செய்யாதது, ஏரிகளையும் குளங்களையும் ஆழப்படுத்தி அதனுடைய கரைகளை பலப்படுத்தாதது. இப்படி எத்தனையோ விஷயங்களில் தனி மனிதர்கள் செய்த தவறுகள், அரசு செய்த தவறுகள், அதிகாரிகள் செய்த தவறுகள், இப்படியாக ஒரு ஒட்டுமொத்தமாக இந்த குற்றமளிக்கக்கூடிய மனிதர்கள் அனைவரும் சேர்ந்து இந்த நகரத்தினுடைய லட்சக்கணக்கான மக்களை சொல்லனாத துயரத்திற்கும் இழப்பிற்கும் ஆளாக்கினார்கள்.
அந்த இழப்பினுடைய கதைகள் ஆறாத வடுக்களாக இருந்து கொண்டிருக்கின்றன. அதை பற்றி நான் ஒரு புத்தகமே எழுதினேன், ஊழியின் தினங்கள் என்று. அந்த சமயத்தில் நடந்த கொடுமைகளை எல்லாம் ஒரு கவிதை தொகுப்பாக கூட நான் பதிவு செய்திருக்கிறேன். இப்பொழுது அந்த புத்தகத்தை எடுத்து பிரித்து பார்த்தால் கூட ஒரு ஆழ்ந்த வேதனையும் அதை கடக்க முடியாத ஒரு பெரிய கசப்பும் மேலிடுகிறது. ஆனால் இந்த மிகப்பெரிய துயரத்திலிருந்து இந்த நகரம் பாடம் கற்றுக்கொண்டதா, அரசு பாடம் கற்றுக்கொண்டதா என்றால் இல்லை. இதோ நான் இப்பொழுது உங்களிடம் பேசிக்கொண்டிருக்கிற நேரத்தில் கூட இங்கு மழை பெய்ய தொடங்கி இருக்கிறது. எங்கு மழைக்கான ஒரு பலத்த மழை சென்னைக்கு வரலாம் என்று வானிலை அறிக்கைகள் கூறுகின்றன. ஆனால் நம்மிடம் என்ன முன்னேற்பாடுகள் இருக்கின்றன? மீண்டும் அதே பிரச்சனைகள். சென்ற ஆண்டு எங்கு மழை தண்ணீர் தேங்கியதோ அதே இடத்தில் மீண்டும் மழை தண்ணீர் தேங்குகிறது. சென்னைக்கு மீண்டும் ஒரு பெரிய மழை வந்தால் அதே விளைவுகளை நாம் மீண்டும் சந்திப்போம் என்பதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு யதார்த்தம். இந்த ஒரு ஆண்டில் இந்த அரசு எந்த பாடத்தையுமே கற்றுக்கொள்ளவில்லை, எந்த மாற்று ஏற்பாடுகளும் செய்யவில்லை என்பதை நாம் அவலத்துடன் நினைத்து பார்க்க வேண்டியிருக்கிறது. ஆனால் இப்படி அரசினுடைய குறைபாடுகள் அல்லது அரசு செய்ய தவறிய விஷயங்கள், ஆக்கிரமிப்பாளர்களுடைய குற்றங்கள், மக்கள் அடைந்த சொல்லனாத துயரங்கள், இதையெல்லாம் இந்த தினத்தில், இந்த டிசம்பர் 2ஆம் தேதி நினைத்து பார்க்கிற அதே சமயத்தில் இன்னொன்றையும் நினைக்காமல் இருக்க முடியவில்லை. அதுதான் அந்த மிகப்பெரிய வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட போது மக்கள் எப்படி ஒருவருக்கொருவர் உதவி கொண்டார்கள் என்பது. அது மறக்க முடியாத காட்சி. அதாவது ஒரு மதத்தினர் இன்னொரு மதத்தினருடைய ஆலயங்களை போய் சுத்தப்படுத்தினார்கள், வீடுகள் இருக்கக்கூடிய சாக்கடைகளை பலர் சுத்தப்படுத்தினார்கள். அதே போல் உணவுப் பொருள்கள் எங்கெங்கிருந்தோ சேகரித்து கொண்டு வரப்பட்டு மக்களுக்கு விநியோகித்தார்கள். பல இளைஞர்கள், பல பெண்கள், அதுவரைக்கும் வீட்டை விட்டே வெளியே வராத பல பெண்கள் கூட நிவாரணப் பணிகளில் ஈடுபட்டார்கள். மிகப்பெரிய அளவிற்கு நிவாரணப் பொருட்கள் வந்து குவிந்தன. ஒரு அரசு தோல்வி அடைகிற போது ஒரு சமூகம் தன்னைத்தானே காப்பாற்றிக் கொள்ளும், தன்னைத்தானே மீட்டுக்கொள்ளும் என்பதற்கான அடையாளமாக சென்னை நகரம் இருந்தது. இந்த சென்னை நகரத்தினுடைய பண்பாடு, இந்த தமிழ் பண்பாடு என்பது எவ்வளவு ஆழமானது என்பதை உணர்ந்த தினமாக இந்த டிசம்பர் 2ற்கு பிறகு வெள்ள நிவாரண நடவடிக்கைகளில் மக்களே மனமுவந்து ஈடுபட்ட அந்த காட்சிகள் மனம் நிகழச் செய்தன. மக்கள் ஒருவர் கரத்தை ஒருவர் ஆழமாக பற்றி கொண்டார்கள், ஒருவருக்கொருவர் ஆதரவாக இருந்தார்கள், ஒருவருக்கொருவர் உதவி கொண்டார்கள். இப்படியாக அந்த பேரழிவிலிருந்து மன உறுதியுடன் இந்த நகரம் மீண்டு வந்தது. மீண்டும் ஒரு துயரம் அப்படி இந்த நகரத்திற்கு வராதிருக்கட்டும், அதற்காக நாம் அனைத்து முயற்சிகளையும் செய்வோம். அந்த வெள்ளப்பெருக்கில் உயிர் நீத்தவர்களை நாம் நினைவு கூர்வோம். அந்த வெள்ளப்பெருக்கில் உடைமைகளை இழந்தவர்களுக்கு நம்முடைய ஆதரவை கொடுப்போம். அவர்களுடைய நியாயமான உரிமைகள் கிடைப்பதற்கு அரசிடம் தொடர்ந்து போராடுவோம். நமக்கு இன்னொரு துயரம் இதுபோல வேண்டாம் என்பதுதான் இந்த டிசம்பர் 2இல் நாம் சங்கல்பம் எடுத்துக்கொள்ள வேண்டிய, நினைத்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது. மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். பல்வேறு துறைகளை சார்ந்த பிரபலங்கள் அவர்களுடைய அனுபவங்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ளும் போது அது நமக்கு சிறந்த வழிகாட்டுதலாக அமைகின்றது. அந்த வகையில் இன்றைய சிறப்பு விருந்தினர் யார் என்பதை பற்றியும் அவர் என்ன செய்திகளை நம்முடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறார் என்பதையும் பார்க்கலாம். நம் விடியலை வான் நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர் பகுதி. வணக்கம் நேயர்களே, விடியலேவா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் நீர் சாகச விளையாட்டு வீரர் திரு குமரன். நீர் சாகச விளையாட்டு அப்படின்னு சொல்லும்போது பொதுவாக அந்த பேரை கேட்டாலே எல்லாருக்கும் பயமா இருக்கும். ஆனால் நீர்நிலைகளில் எத்தனை விதமான விளையாட்டுகள் இருக்கு, இதை விளையாட்டை தாண்டி எவ்வளோ விஷயங்களை நம்மளுக்கு சொல்லுது. இதன் மூலமா நம்ம சுற்றி இருக்கிற சுற்றுச்சூழலை எவ்வளோ தூரம் பாதுகாப்பாக ஆரோக்கியமாக வச்சுக்க முடியும். இப்படி பல விஷயங்களை, கருத்துக்களை இன்னைக்கு நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். நீர் சாகச விளையாட்டு வீரராக முதல்ல எங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் வரவேற்கிறோம். நன்றி. நீர் சாகச விளையாட்டு அப்படின்னும் போது இதில் எத்தனையோ நிலைகள் இருக்குது. அலைச்சறுக்குன்னு சொல்லலாம். நீங்கள் இன்னும் இப்போ ஸ்பெஷலைஸ்டாக சொல்கிறீங்க அப்படின்னா நின்றபடி துடுப்பு போடுதல் அப்படின்னு சொல்லிட்டு இதை ஒரு விளையாட்டாக பார்க்குறவங்களுக்கு இதை விளையாட்டுன்னு சொல்லலாம். இதன் மூலமாக நீங்கள் நிறைய சாதனைகள் பண்ணியிருக்கீங்க. இப்போ கூட ஒரு புதிய முயற்சியாக கேஞ்சஸில் போய் ஆரம்பிச்சிருக்கீங்க, நின்றபடி துடுப்பு போடுதல்னு. ஒரு விளையாட்டு அப்படிங்கிறத தாண்டி இதுக்குள்ளே இன்னும் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. பொதுவாக தண்ணியில் போடணுன்னாலே எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கும். ஆனால் அதை தாண்டி எத்தனையோ விதமான போராட்டங்கள், ஒரு இயற்கை சீற்றங்கள், இதுக்கெல்லாம் தாண்டி நம்ம சாதாரணமாக போக முடியும் அப்படிங்கிறதுக்கான ஒரு எண்ணம் வந்து எல்லாராலையும் செஞ்சிட முடியாது. நீங்கள் ஒரு பயிற்சியாளராகவும் நிறைய பேரை உருவாக்கிட்டு இருக்கீங்க. ஸோ இந்த அலைச்சறுக்கு சார்ந்தும் நீர் சாகசங்கள் சார்ந்தும் பல விஷயங்களை எங்களோட நீங்கள் முழுமையாக பகிர்ந்துக்கணும். முதல்ல இந்த நின்றபடி துடுப்பு போடுதல், எப்படி துடுப்பு போடுதல் அப்படிங்கிறது வந்து இப்போ நீங்கள் பண்ணிட்டு இருக்கிற விஷயங்கள்
இல்லையா? அந்த நின்றபடி துடுப்பு போடுதல் அப்படிங்கிறதுனால இதுல என்ன ஒரு ஸ்பெஷலைசேஷன் இருக்கு? ஓகே, ஸோ இது வந்து சர்ஃபிங் சொல்கிறோம், அலைச்சறுக்கு, அதோட ஒரு ஆஃப் ஷூட்ஸ் ஸ்போர்ட்ஸ் தான் வந்து நின்றபடி துடுப்பு போடுதல். அது ஸ்டாண்டப் பேட்லிங் சொல்லுவோம். இப்போ நான் இப்போ கற்றுக்கிட்டு ஆரம்பிக்கும் போது சர்ஃபிங் தான் பண்ணிகிட்டு இருந்தேன், ஃபர்ஸ்ட் இனிஷியலாக பண்ணிகிட்டு இருந்தேன். பட் சர்ஃபிங் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பகுதியில் தான் அலையை பிடிச்சி நீங்கள் சறுக்கி பண்ணணும். அதில் அவ்வளோ பெரிய ஃபன் எனக்கு தெரியல, அது ஒரு கொஞ்சம் அட்வென்ச்சரஸாக இருந்தது. பட் ஸ்டாண்டப் பேட்லிங் நான் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா பலதரப்பட்ட வாட்டர் பாடிஸில் பண்ணேன். கடல், ஏரி, ஆறு, அப்புறம் எஸ்டரின்னு சொல்கிறது எஸ்டோரிஸ். ஸோ இது மாதிரி பலதரப்பட்ட வாட்டர் பாடிஸில் பண்ணும்போது நம்ம பார்க்குற அந்த பிரம்மாண்டம், இயற்கையோட பிரம்மாண்டம் வேறு மாதிரி இருந்தது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது ஒரு ஸ்போர்ட்ஸு, ஆனால் நம்மளை வந்து ரொம்ப சீக்கிரமாக இயற்கையோட கனெக்ட் பண்ணுது. நீங்கள் கரையில் நின்று பார்க்குறதுக்கும் நீர்நிலையை அதிலிருந்து பார்க்குறதுக்கும் தண்ணியிலிருந்து பார்க்குறதுக்கும் அந்த பெர்செப்ஷனே வேறு மாதிரி இருக்கும். ஸோ எனக்கு வந்து இந்த வைல்ட் லைஃப் கான்சர்வேஷனில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ இந்த ஸ்டாண்டப் பேட்லிங் ஒரு சீக்கிரமாகவே ஒரு பெரிய மீடியமாக இருந்தது எனக்கு. ஸோ கான்சர்வேஷன் பண்ணுறதுக்கு, வைல்ட் லைஃப் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் வந்து அவ்வளோ பெரிய கிரேட் ஸ்விம்மர் கிடையாது நான் இனிஷியலாக, கொஞ்சம் பேசிக் ஸ்விம்மர் தான் நான். ஆனால் இந்த ஸ்போர்ட்டோட ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்கன்னா பெரிய ஸ்விம்மராக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு பொது அறிவு இருந்தால் போதும், நீரை பற்றியும் அதுக்கப்புறம் சேஃப்டி பற்றியும். ஏன்னா அந்த பேடல் போர்டே ஒரு பர்சனல் ப்ரொடெக்ஷன் டிவைஸ். அது இல்லாமல் நாங்கள் வந்து லைஃப் ஜாக்கெட் போட்டிருப்போம், அது இன்னொரு பர்சனல் ப்ரொடெக்ஷன் டிவைஸ். அதுக்கப்புறம் எந்த மாதிரியான நீர்நிலையை நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீங்க, எந்த சுச்சுவேஷனில் நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீங்க. நம்ம கடலே பார்த்தீங்கன்னா ஒரு குளம் போல் இருக்கும் காலையில், ஆனால் ஈவினிங் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஸ்வெல் அலைகள் இருக்கும். ஸோ எப்படி நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீங்க? ஸோ அப்படி தான். ஸோ இந்த ஸ்டாண்டப் பேட்லிங் ஒரு விளையாட்டுக்கு மீறி அதை கடந்து பார்த்தீங்கன்னா பலதரப்பட்ட விஷயங்களை வந்து நம்ம மக்களுக்கு போய் சொல்லலாம். ஸோ இன்றைய நிலையில் பார்த்தீங்கன்னா வாட்டர் பாடி, நீர்நிலைகள் ரொம்ப அவசியம் நம்மளுக்கு. ஸோ அதை எப்படி வந்து ஈஸியாக மக்கள்கிட்ட போய் சொல்லலாம் அப்படின்றதுக்கு இந்த நான் ஸ்டாண்டப் பேட்லிங் எடுத்துக்கிட்டேன். அது ரொம்ப ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாகவும் இருக்குது லாஸ்ட் ஒரு 2 வருஷமாக. ஓகே, இப்போ இந்த ஸ்டாண்டப் பெடலிங் இதை தாண்டி இப்போ அலைச்சறுக்கு நீர்நிலைகள்ல அப்படின்னா என்ன மாதிரியான ஒரு விளையாட்டுக்கள்லாம் இதில் சாத்தியம்? சர்ஃபிங் சொல்லிட்டோம், ஸ்டாண்டப் பேட்லிங் சொல்லிட்டோம், அப்புறம் ஸ்னார்க்கலிங் இருக்குது. அதுக்கப்புறம் ஸ்கூபா டைவிங், தண்ணிக்குள்ளே போய் அந்த உயிரினங்களை பார்க்குறது, ஸ்கூபா டைவிங் இருக்குது. அதுக்கப்புறம் கேஸ்டிங் இருக்குது, ஃபிஷ்ஷிங் பண்ணுற ஒரு அது இருக்குது. அப்புறம் கயாக்கிங், அது வந்து பார்த்திங்கன்னா நிற்க முடியாது, உட்காந்துட்டு 2 சைடு துடுப்பு போடுறது, கயாக்கிங் இருக்குது. ஸோ இது மாதிரி ரொம்ப ஃபேமஸான வாட்டர் ஸ்போர்ட்ஸ் இருக்குது. ஸோ அதை வந்து சென்னையில் பார்த்தீங்கன்னா வந்து கோவலம் டு மகாபலிபுரம் ஒரு 4-5 ஸ்கூல் இருக்குது, பிரபலமாக இருக்குது. ஸோ அவங்க இதெல்லாம் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க, சர்ஃபிங், ஸ்டாண்டப் பேட்லிங், கயாக்கிங்லாம் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. நீங்கள் ஒரு பயிற்சியாளர் அப்படிங்கிற முறையில் உங்களோட பயிற்சி வகுப்புகள் பொதுவாக மாணவர்கள்லாம் எப்படி இருப்பாங்க, எந்த மாதிரி விஷயத்தெல்லாம் இதில் கற்றுக்கணும்? இதில் ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் உங்களோட இது மட்டும்தான் சொல்லி தருவீங்களா, எல்லாமேவா? ஸ்டாண்டப் பேட்லிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக் 90 minutes to 120 minutes வகுப்புகளை என்னென்ன சொல்லிக் கொடுப்போம்னா, ஃபர்ஸ்ட்டு எந்த நீர்நிலை கொண்டு போகிறோன்னு சொல்லிட்டு, கடலை பற்றிய ஒரு அறிவு, அப்புறம் ஏரிகளை பற்றிய அறிவு, எப்படி அலைகள் உண்டாகுது, எவ்வளோ ஆழம், அதுக்கப்புறம் வந்து எப்படி ஃப்ளோட் பண்ணுறது. ஸ்விம்மிங் பண்ணணும் பெரிய அவசியம் இல்லை, பட் வந்து லைஃப் ஜாக்கெட் போட்டுட்டு நிறைய பேருக்கு ஸ்விம்மிங் 90% ஆஃப் த பீப்புளுக்கு ஸ்விம்மிங் தெரியாது. 10% பீப்புளுக்கு தெரிஞ்சாலும் அதில் 5% பீப்புளுக்கு தான் வந்து மக்களுக்கு தான் வந்து உயிர் காக்கக்கூடிய நீச்சல் இது தெரியும். ஸோ இப்போ என்னோட ஆடியன்ஸ் வந்து எல்லாருமே, ஸோ யார் வேணால் பண்ணலாம், 8 வயசுலேருந்து 80 வயசு ஃபிட்டாக இருக்கிற ஆள் யார் வேணாலும் இது வந்து பண்ணலாம், ரொம்ப ஈஸியான ஸ்போர்ட்ஸ். ஸோ அதனால் என்னோடய ஆடியன்ஸ் எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு ஃப்ளோட்டேஷன் சொல்லி கொடுப்பேன், எப்படி வந்து ஃப்ளோட் பண்ணுறது, அதுலேயே அவங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் வந்துடும். அதுக்கப்புறம் மெல்லமாக இந்த ஸ்டாண்டப் பேட்லிங்கில் உட்கார வச்சு அவங்கள வந்து ஒரு ரைட், நானும் கூட இருந்து ஒரு ரைட் கொடுப்பேன். ஸோ அந்த ஸ்ட்ரோக்ஸ்லாம் சொல்லி கொடுப்போம், எப்படி வந்து ரைட் திரும்புறது, லெஃப்ட் திரும்புறது, அதை பற்றி சொல்லுவோம். ஸோ இதுவே வந்து ஒரு 30 minutes கிட்ட வந்துடும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நீர்நிலைகளை பற்றி. அதுக்கப்புறம் இந்த ஸ்டாண்டப் பேட்லிங் கிளாஸில் வாட்டர் கிளியராக இருந்ததுன்னா ஸ்னார்க்கலிங், அது வந்து பார்த்திங்கன்னா கண்ணாடியில் கிளாஸ் போட்டுட்டு வாய் வழியாக சுவாசம் மூச்சு பண்ணணும். அப்போ வந்து அவங்க வந்து தண்ணி கீழே போய் பார்ப்பாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப ஆர்வமாக இருக்கும், வேறு உலகத்துக்குள்ளே இருக்க மாதிரி இருக்கும். சின்ன சின்ன ஆமைங்க, அதுக்கப்புறம் அழகான தாவரங்கள், ஸோ மீன்கள், இதெல்லாம் இருக்கும். ஸோ நம்ம சென்னையில் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30 to 40 minutes drive ஃப்ரம் சென்னை. இதெல்லாமே அவங்களுக்கு வந்து இன்னும் சென்னையில் இது மாதிரி இருக்கா. காலையில் வந்து 6 மணிக்கு ஒரு 5 மணிக்கு வர சொல்லிவிடுவேன், நானே எங்களை கூப்பிட்டு போவேன். 6-6:30 மணிக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி அழகான ஏரிகளுக்கு போய் காமிப்போம். ஸோ அந்த முடிஞ்ச 90 minutesக்கு அதுக்கப்புறம் அவங்களுக்கு தெரியும் நம்ம ஊரில் வந்து இவ்வளோ அழகான ஒரு ஏரிகள் இருக்குது,
இவ்வளோ அழகான நீர்நிலைகள் இருக்குது, கெடாமல் இருக்குது. ஸோ அவங்க திரும்பி வரும்போதே பார்ப்பாங்க நிறைய நீர்நிலைகள்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ மாசுபட்டிருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து இந்த நீரில் இருக்க பயம் போகுது, அதுக்கப்புறம் இவ்வளோ நீர்நிலைகள் சென்னையை சுற்றி இருக்குன்னு ஒரு அறிவு வருது, அதுக்கப்புறம் ஒரு கான்ஃபிடென்ஸ் வருது. ஸோ நம்ம புதுசாக ஒன்று கற்றுக்கிட்டோம். ஸோ இதுதான் இந்த டிஸ்கவரி ஸ்டாண்டப் பேடலிங்கில் நான் ஃபோக்கஸ் பண்ணுறது. இப்போ நீங்க முதல்ல பேசும்போதே சொன்னீங்க இது ஒரு விளையாட்டு அப்படிங்கறத தாண்டி நம்மளோட சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, சுற்றுச்சூழலை பத்தின ஒரு புரிதலுக்கே ஒரு அடையாளமா இருக்கு. நம்மளோட எக்கோசிஸ்டம் எப்படி இயங்குது, அதுல வாட்டர் பாடிஸோட பங்களிப்பு எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கறத பத்திலாம் நீங்க எப்படி புரிஞ்சுக்கிட்டீங்க, எப்படி சொல்லி கொடுக்குறீங்க? பேசிக்காக நான் ஒரு ஜியாலஜிஸ்ட், ப்ளஸ் அதனால எனக்கு வந்து கொஞ்சம் அப்புறம் ப்ளஸ் வந்து வைல்ட் லைஃப் கான்சர்வேஷன்லாம் முன்னாடியே இருந்திருக்கேன். ஸோ நீர்நிலைகள் ரொம்ப இன்றியமையாதது எக்கோசிஸ்டத்துக்கு, அதுதான் மெயினே. தண்ணி இல்லைன்னா எதுவுமே இல்லை. ஒரு சராசரி மனுஷனுக்கு ஒரு 10 லிட்டர் சுத்தமான தண்ணி வேணும். ஸோ நம்ம சென்னை வந்து சென்னை மட்டும் இல்லாமல் இந்தியா பாப்புலேஷன் அவ்வளோ ஸ்பீடாக வந்து வளர்ந்துக்கிட்டு வருது. ஸோ நீர்நிலையெல்லாம் சுருங்கிட்டு வருது. சென்னை வந்து அவ்வளோ நீர்நிலைங்க இருக்குது. எப்படி எனக்கு தெரிய வந்ததுன்னா, கடலில் வந்து எல்லாரையும் கூப்பிட்டு போக முடியாது, அது ரொம்ப கொஞ்சம் அதிக லெவலான ட்ரைனிங் வேணும் உள்ளே கொண்டு போகிறதுக்கு. ஸோ எனக்கு ஒரு ஃப்ளாட்டான வாட்டர் பாடி வேணும். அப்போ என்ன பண்ணேன், ஒரு சர்வே பண்ண ஆரம்பித்தேன், சென்னையில் சுற்றி இருக்க நீர்நிலைகள்லாம் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ பார்க்க பேசிக் சர்வே தான், கூகுள் மேப்பில் பார்த்துட்டு, ஸோ அது எவ்வளோ பெருசு இருக்குது, ஸோ எவ்வளோ அது மாதிரி ஒரு அனாலிசிஸ் ஒரு மாதம் பண்ணேன். அப்புறம் பர்சனலாக ஒவ்வொன்றா போய் நான் வந்து சர்வே பண்ணேன். ஸோ அப்போ தான் எனக்கு தெரிய வந்து பிரம்மாண்டமான ஏரிகள் ஒன்று 3 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் இருக்கும், ரொம்ப சுத்தமாக இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க கிராம மக்கள் வந்து ஒரு ஆர்கானிக் லைஃப், பிளாஸ்டிக்லாம் அவங்க அவ்வளோதான் யூஸ் பண்ணுறதில்ல, அக்ரிகல்ச்சருக்கு தான் யூஸ் பண்ணுறாங்க, பெரிய பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் இல்லை. ஸோ அந்த எக்கோசிஸ்டம் அப்படியே இருக்குது. ஸோ தண்ணியை நம்பி தான் எல்லாமே இருக்குது, அக்ரிகல்ச்சராக இருக்கட்டும், அப்புறம் வைல்ட் லைஃபாக இருக்கட்டும், ஃபாரஸ்ட்டாக இருக்கட்டும். ஸோ உங்களுக்கு தெரியும் தண்ணி இல்லைன்னா எதுவுமே கிடையாது. ஸோ எப்படி ஒரு இன்ட்ரெஸ்ட் கொண்டு வருது மக்களுக்கு, இப்போ எல்லாருமே பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க ஜென்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரை பண்ணுறாங்க, ஒன்றுன்னா புதுசாக பண்ணணும். இந்த சோஷியல் மீடியாவில் போய் நான் இங்கே போனேன் அங்கே போனேன் எங்கேயோ செலவு பண்ணிவிட்டு அந்தமான்லாம் போகிறாங்க. ஸோ சென்னையில் வந்து ஸ்னார்க்கலிங் பண்ணுறாங்க, சென்னையில் வந்து ஒரு அட்வென்ச்சரஸ் வாட்டர் ஸ்போர்ட்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்படி ஒரு ஐடியா, ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸ்ப்ளோரேஷன், அதுக்கப்புறம் ஸ்டாண்டப் பேடலிங் நான் பண்ணேன், அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு போய் காமிச்சேன். ஸோ நல்ல ரிவ்யூஸ் இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் இதை நம்ம எல்லாருக்கும் வந்து சொல்லணும், அதுக்கப்புறம் எப்படி பாதுகாக்கணும். ஸோ அப்படி தான் இந்த ஐடியா வந்து பாதுகாப்பு அப்படின்னு சொல்லும்போது வாட்டர் பாடிஸை பாதுகாக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? டெய்லியும் யூஸ் பண்ணணும். இப்போ இருக்க சென்னைக்குள்ளே இருக்க அவ்வளோ ஏரிங்க இருக்குது, சதர்ன் சைட் ஆஃப் த சென்னை பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஏரிங்க இருக்குது. இப்போ பேசிக்காக வாக்கிங்காக பொதுமக்கள் யூஸ் பண்ணுறாங்க, அதில் போய் குடிக்கிறது கிடையாது, அன்றாடம் எதுவும் யூஸ் பண்ணுறதில்ல. ஒரு யூஸ் பண்ணாத ஒரு மீடியம் என்ன ஆகும், கெட்டு தான் போகும். ஸோ பிளாஸ்டிக் கழிவு எல்லாமே அதுக்குள்ளே போகுது. இப்போ ஸ்டாண்டப் பேடலிங்களோ இல்லை ஒரு வாட்டர் ஸ்போர்ட்ஸோ அதில் பண்ணுறீங்க, டெய்லியும் அதை யூஸ் பண்ணுறீங்க காலையில், அப்போ வந்து உங்களுக்கு தெரியும் அது எவ்வளோ அழுக்காக இருக்குது அந்த தண்ணின்னு சொல்லிட்டு. ஏன்னா நீங்கள் அதில் துடுப்பு போடுறீங்க, அதில் நீந்துறீங்க. ஸோ இப்போ வந்து நீங்கள் அந்த தண்ணிக்குள்ளே வந்து டெய்லி இன்ட்ராக்ட் பண்ணுறீங்க. இப்போ கிராமத்துக்குலாம் போனீங்கன்னா அந்த காலத்தில் இப்போ எப்படி இருக்குது, இப்போ அங்கேயே மாறி போச்சு. ஸோ டெய்லி அங்கே தான் போய் குளிப்போம், தண்ணி குளிக்கிறது, துணி துவைக்கிறது எல்லாமே அந்த தண்ணி தான் யூஸ் பண்ணுவோம். இப்போ இங்கே சென்னையை சுற்றி இருக்க அவ்வளோ வாட்டர் பாடிஸை நம்ம வெறும் குடிக்கிறதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம், அதுவும் பொதுமக்கள் டைரெக்டாக நம்ம போய் போகிறது கிடையாது. ஸோ அப்போ என்ன ஆகுது, இந்த ஸ்டாண்டப் பேடலிங் மூலிமா நீங்கள் போய் நெருக்கம் ஆக்குறீங்க டெய்லியும். அதை வந்து ஒரு ஸ்போர்ட்ஸாக எடுத்துக்கிட்டிங்கன்னா, வீக்கெண்ட் ஸ்போர்ட்டாக எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியுது எவ்வளோ மாசுபட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஒரு குரூப்பாக வந்து நிறைய பேர் சேர்ந்து க்ளீன் பண்ணுறாங்க, அது ரொம்ப அப்ரிஷியேட் தான். ஆனால் வந்து அது ஒரு குரூப் ஆஃப் மக்கள் க்ளீன் பண்ணுறாங்க, ஆனால் இன்னொரு பெரிய கும்பல் வந்து அது வந்து மாசுபடுத்துது. ஸோ என்னோட கான்செப்ட் என்னென்னா, அந்த தண்ணியில் இறங்கி பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் அது எவ்வளோ மாசுபட்டிருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ வந்து தான் நீங்கள் வந்து காக்கிறதுக்கான முயற்சி பண்ண முடியும். ஓகே. ஸோ அதுக்கு நம்ம டைரெக்டாக போய் அப்ரோச் பண்ணும்போது தான் அதை என்ன பண்ணணுன்ற ஒரு யோசனையே நம்மளுக்கு வரும், என்ன லெவலில் அது இருக்குது அப்படின்னு தெரிய வரும். பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும் தூரத்துலேருந்து பார்த்தா, அது உள்ளே போய் பார்த்தீங்கன்னா பாசியாக இருக்கும், அழுக்காக இருக்கும், ரொம்ப மோசமாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் தான் நமக்கு தெரிய வரும். ஸோ நம்மளோட ஜென்ரேஷன், எஸ்பெஷலி நம்ம யங்கர் ஜென்ரேஷனுக்கு நம்ம பார்த்துட்டோம் எல்லாமே. ஸோ இப்போ நம்ம யங்கர் ஜென்ரேஷனுக்கு வந்து இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு சிட்டியில் ஒரு மாடு கூட அவங்க பார்க்குறதில்ல, வைல்ட் லைஃபே கிடையாது. ஸோ அவங்க வந்து இதெல்லாம் அனுபவிக்கணும்னா, ஸோ அவங்க வந்து கன்சர்வ் பண்ணணும்னா, ஸோ நம்ம இது மாதிரி வழிகள், ஸ்டாண்டப் பேடலிங்கோ இல்லைனா இது மாதிரி ஒரு சாகச விளையாட்டோ இது மாதிரி ஒரு ஆக்டிவிட்டி வந்து அவங்களோட வாழ்வில் வந்து மிக்ஸ் பண்ண வைக்கணும், டெய்லியும் பிளெண்ட் பண்ண வைக்கணும். டெய்லியும் பண்ண முடியாது, வீக்கெண்டில் பண்ணுங்கள், சாட்டர்டே சண்டே.
நீங்க நிறைய சாகசங்கள் இதுல பண்ணியிருக்கீங்க, நிறைய ரெக்கார்ட்ஸ் பிரேக் பண்ணியிருக்கீங்க, அலைச்சறுக்கு மூலமாகவும் சரி, இப்போ இந்த ஸ்டாண்டப் பெடலிங் மூலமாகவும் சரி. இப்போ சமீபத்திய ப்ராஜெக்ட் வந்து கேஞ்சஸ்ல போற இந்த நின்றபடி துடுப்பு போடுறதுல நீங்க போயிட்டு இருக்கீங்க. இந்த ஒரு ப்ராஜெக்ட் உங்களுக்கு எப்படி தோணுச்சு? இதன் மூலமா நீங்க என்ன கன்வே பண்ண விரும்புறீங்க? ஆமாம், இப்போ எப்படி ஃபர்ஸ்ட்டு வந்து நான் கற்றுக்கிட்டேன், அதுக்கப்புறம் நம்ம ரெக்கார்ட்ஸ் பண்ணேன், என்னோட லிமிட்ஸை நான் செக் பண்ணுறதுக்கு, அப்புறம் எக்ஸ்ப்ளோரேஷன் பண்ணேன் எவ்வளோ வாட்டர் பாடி இருக்குன்னு, அப்புறம் கான்சர்வேஷன் இது எப்படி பண்ணுறது. இப்போ எனக்கு வந்து இன்னும் பெரிய லெவலில் ஒரு ப்ராஜெக்ட் வேணும். போய் மக்களுக்கு வந்து ரெக்கார்ட் எதுக்கு பண்ணுறோம், நான் திரும்பி பார்க்க வைக்கிறதுக்கு. அப்போ வந்து நம்ம மெசேஜ் பாஸ் பண்ணலாம். ஸோ எதுக்காக இவர் வந்து இது மாதிரி பண்ணுறாரு, அப்போ வந்து நம்ம ஒரு மெசேஜ் சொல்லலாம். ஸோ ப்ளஸ் வந்து நானும் நிறைய கற்றுக்கலாம். ஸோ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு 1/3 500 மில்லியன் பீப்புள் இந்த கேஞ்சஸை நம்பி தான் இருக்கிறாங்க. உத்தராகண்ட்லேருந்து ஆரம்பித்து உத்தரப்பிரதேஷ், பீகார், மத்திய பிரதேஷ், சில சின்ன பகுதி ஆஃப் ஜார்க்கண்ட், வெஸ்ட் பெங்கால், அவ்வளோ பெரிய ஃப்ளட் பிளைன்ஸ் எல்லாமே அதை நம்பி தான் இருக்காங்க. அது ஒரு பெரிய ரிவர். அது வந்து ஒரு 500 மில்லியன் பீப்புளை சப்போர்ட் பண்ணுது. ரிலீஜியஸாக ஹிந்து ரிலீஜன், இன்னும் நிறைய ரிலீஜனுக்கு அது வந்து ஒரு பெரிய புனிதமான ஒரு நதி. அதுக்கப்புறம் வைல்ட் லைஃபோட ஒரு பெரிய நதி, அது அவ்வளோ வைல்ட் லைஃப் அதுக்குள்ளே இருக்குது. ஸோ அது மாதிரி நான் திங்க் பண்ணிட்டு கோதாவரி முடித்தேன். அதுக்கப்புறம் இன்னும் பெருசாக எனக்கு தேவைப்பட்டுச்சு. அப்போ வந்து கேஞ்சஸ் எஸ்யூபின்னு ஒரு டீம் ஆல்ரெடி ஃபார்ம் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ அவங்ககிட்ட இன்வைட் வந்தது. அதில் வந்து ஒருத்தவங்க ஜெர்மன், 2 பேர் லண்டன், அதுக்கப்புறம் ஒருத்தவங்க வந்து இந்தியன் ஒருத்தங்க. ஸோ அப்புறம் இப்போ நான் இப்போ இந்த இதை பற்றி சொல்லணும்னா கோமுக்லேருந்து தேவப்பிரயாக் வரைக்கும் ட்ரெக்கிங். ஏன்னா அந்த வாட்டரில் நீங்கள் பேடலிங் பண்ண முடியாது. அப்புறம் தேவப்பிரயாகில் தான் கேஞ்சஸ் பேர் வருது, 2 நதி சேர்ந்து. ஸோ அங்கேருந்து ஹரித்வார் வரைக்கும் ரிவர் வந்து ரொம்ப ரஃப்பாக இருக்கும், ஒயிட் வாட்டர்னு சொல்லுவோம். பெரிய பெரிய ரேபிட்ஸ்லாம் வரும். அது ஒரு phase 2 செக்ஷன். இது வரைக்கும் யாருமே அதில் ஸ்டாண்டப் பேடலிங் பண்ணதே இல்லை. இதை ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டோம் 2 நாளில். ரொம்ப அனுபவம் அதிகமாக, ரொம்ப அனுபவம். அதாவது கொஞ்சம் தூரம் போகிறதுக்கு முன்னாடி அந்த சத்தம் வரும், அந்த ரேபிட்ஸ் விழுகிறது, வாட்டர் ஃபால் சவுண்டு வரும், மாதிரி வரும். ரொம்ப த்ரில்லிங்காக இருந்தது. ஸோ அது வந்து எங்களுக்கு ரொம்ப அனுபவம் கொடுத்தது. ஸோ இப்போ அடுத்த 1000 கிலோமீட்டர் முடிச்சு 1100 கிலோமீட்டர் முடிச்சிட்டோம். ஸோ அடுத்தது phase 3. phase 3 வந்து ஹரித்வார்லேருந்து கங்காசாகர் வந்து ரிவர் கேஞ்சஸ் வந்து பெங்கால் கிட்ட வந்து கலக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 2500 கிலோமீட்டர் இந்த செக்ஷன். இப்போ அந்த செக்ஷனில் சக்ஸஸ்ஃபுல்லாக காசி வந்து ஒரு மெயின் மைல் ஸ்டோன். நாங்கள் வந்து முந்தானேது தான் வந்து அடைஞ்சோம் காசியில். இப்போ 2 நாள் பிரேக், ஒரு 10 நாளைக்கு ஒரு நாளாவது பிரேக் வேணும் எங்களுக்கு. ஸோ இது ஒரு பெரிய மைல் ஸ்டோன். அதனால் ஒரு 2-3 நாள் பிரேக் கொடுத்துருக்கோம். ஸோ ஏன் இந்த ப்ராஜெக்ட் எடுத்தோன்னா, கேஞ்சஸ் வந்து 500 மில்லியன் பீப்புளை சப்போர்ட் பண்ணது, ரொம்ப சீக்கிரமாக வந்து பொல்யூட் ஆகிட்டுருக்கு. ஸோ இது வந்து க்ளீனர் கேஞ்சஸ், அப்புறம் எஸ்யூபி அகைன்ஸ்ட் சிங்கிள் யூஸ் ஆஃப் பிளாஸ்டிக். அதாவது பிளாஸ்டிக் வந்து நம்ம இன்றியமையாத ஆச்சு. ஆனால் சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக், இந்த பாலிதீன் கவரு, காஃபி இது, அதை எதிர்த்து, அதுதான் வந்து 80% ஆஃப் தி மாசு, அதை எதிர்த்து, அப்புறம் கான்சர்வேஷன் ஆஃப் வைல்ட் லைஃப். ஸோ இதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து எங்களோட ஆப்ஜெக்டிவ்ஸ். ஸோ அதெல்லாம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இது வரைக்கும் நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போது இதை சொல்லும் போதே ரொம்ப ஒரு மாதிரி பிரமிப்பாக இருக்குது. ஒரு இடத்தையும் ஃபேஸஸாக பிரிச்சிருக்கேன்னு சொன்னீங்க. அந்த ஒரு லெவல் தாண்டும் போதும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? நீங்கள் சொன்னீங்க செகண்ட் ஃபேஸ் பண்ணும்போது ரொம்ப ரஃப்பாக இருந்தது அந்த சத்தம். ஸோ இது ஒரு பெரிய அட்வென்ச்சர்னு தானே சொல்லணும், ஒரு நிலையும் நம்ம கடக்கும்போது. அந்த ஃபேஸ் ட்ராவலிங் ஒரு 4 பேர் மட்டும் போயிருக்கீங்க, சுற்றி ஒரு இயற்கை பிரம்மாண்டத்துக்கு மத்தியில். இந்த ஜேர்னி எப்படி இருந்தது அந்த ஒரு ஃபேஸை கடக்கும் போதும்? ஆமாம், ஸோ இந்த ஜேர்னிக்கு முன்னாடி எக்ஸ்பெடிஷனாகவே நிறைய சேஃப்டி விஷயம்லாம் இருக்குது. எதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு அது ரொம்ப கிளியர் கட்டாக நாங்கள் ரொம்ப பெரிய பிளானிங் பண்ணோம். ப்ளஸ் வந்து பெர்மிஷன் லெவல் அதுவும் வாங்கிட்டோம் நாங்கள் எல்லாமே. இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு, இதெல்லாம் இருந்தாலும் அந்த நேரத்தில் அந்த சவுண்டு பார்க்கும்போது மனுஷன் வந்து ரொம்ப சின்னது அந்த இயற்கைக்கு முன்னாடி. ரொம்ப பயம். என்ன தான் நீங்கள் வந்து நான் கடல் பார்த்துருக்கேன், நதி பார்த்துருக்கேன், அந்த ஒயிட் வாட்டர் செக்ஷனில் அவ்வளோ பயமாக இருந்தது. பெரிய பெரிய சுழல், அந்த சுழல் வந்து பாறையை போய் மோதும். ஸோ ஃபர்ஸ்ட் டே வந்து நிறைய வாட்டி விழுந்துட்டோம். நாங்கள் நிறைய வாட்டி விழுந்துருவோம், ஃப்ளோட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் டே ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துடுச்சு, எப்படி வந்து அவாய்ட் பண்ணணும் அந்த சூழலெல்லாம். உங்களை இழுத்துட்டு போயிடும். அது வந்து அது எடின்னு சொல்லுவோம். அது வந்து ரிவர்ஸ் கரண்ட். கரண்ட் இப்படி போகுதுன்னா அதுக்கு ரிவர்ஸ் கரண்ட். ஸோ அதுக்குள்ளே போய் சிக்கிடக்கூடாது. அந்த கரண்ட் ஃப்ளோக்கும் அந்த எடிக்கும் எடி லைன் சொல்லுவாங்க, அதோட லெஃப்ட்லேயே தான் இருக்கும். ஸோ ரொம்ப பிரமிப்பாக இருக்கும். கேம்ப்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4-5 மணிக்கே நாங்கள் கேம்ப் பண்ணிவிடுவோம். பக்கத்தில் எந்த வில்லேஜஸுமே இருக்காது, எல்லாம் ரிமோட் பிளேசஸ் தான். ஸோ அது 2 நாள் இருந்தாலும் மிகப்பெரிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு கொடுத்தது அந்த ஃப்ளாட் வாட்டர் செக்ஷனில். அந்த ஃப்ளாட் வாட்டர் செக்ஷன் வந்து 1200 கிலோமீட்டர் இப்போ முடிச்சிருக்கோம்.
அதை நீங்க 2 நாள்ல கடந்து ஃபர்ஸ்ட் வந்து 2 நாளில் கடந்துட்டோம் அந்த ஒயிட் வாட்டர் செக்ஷன். அதுக்கப்புறம் ஹரித்வார்லேருந்து நதி வந்து பார்த்தீங்கன்னா வந்து பெருசாகுது, நிலத்துக்கு வந்து சமவெளிக்கு வந்து அது ரீச் ஆகுது. ஆனால் அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 400 கிலோமீட்டர் இன்னும் கொஞ்சம் ரஃப்பாக தான் இருக்கும். பிஜ்னோர்னு சொல்லிட்டு ஒரு கார்முக்தேஷ்னு ஒரு இடம் இருக்குது, பிரபலம் ஹோலி பிளேஸ். அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரைட் அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைட் பார்க்கவே முடியாது, அவ்வளோ பெருசாக இருக்கும். ப்ளஸ் நாங்கள் வந்து கூகுள் மேப் வச்சு தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். போன வருஷம் இந்த கூகுள் மேப் நாங்கள் யூஸ் பண்ணுறது வந்து போன வருஷம் ட்ரை சீசனில் எடுத்தது. ஸோ இப்போ நதி அதிகமாக போயிட்டுருக்கு, பெருசாக போயிட்டுருக்கு. இதில் என்ன சேலஞ்சுனா, நான் மேப்பில் பார்த்துட்டு இருப்பேன், நதியில் போயிட்டுருப்பேன், அந்த இடம் வந்து ஒரு லேண்டில் இருக்கும். ஸோ ரொம்ப ஏன்னா வந்து ரிவர் வந்து இந்த செக்ஷனில் ரொம்ப டைனமிக், மாறிக்கிட்டே இருக்கும். மியாண்டரிங் சொல்லுவோம், அதுக்கப்புறம் பிரைடுன்னு சொல்லுவோம். எனக்கு ஜியாலஜி தெரிஞ்சதுனால அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஸோ நீர் ஓட்டம் வந்து எங்களுக்கு போகிறதுக்கு ஒரு 4-5 நாள் ஆச்சு. சில இடத்துல போய் மாட்டிப்போம், ஷேல போய் போட் போய் மாட்டிக்குவோம், 1 அடி தான் இருக்கும். அதுக்கப்புறம் அது பார்த்தீங்கன்னா மண் புதையல் மாதிரி, சாண்ட் பிட்ஸ் மாதிரி உள்ளே போயிடும். இவ்வளோ தூரம்லாம் மணல் போயிருக்கு. ஆமாம், ஃபர்ஸ்ட் ஒரு 5-6 நாள் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் அந்த ஹரித்வார்லேருந்து ஒரு 100 கிலோமீட்டர் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து ராஜாஜி நேஷனல் பார்க் இருக்குது. ஸோ நிறைய வைல்ட் லைஃப் இருக்குது. கேம்ப் எப்படி இருந்தாலும் நாங்கள் பண்ணி தான் ஆகணும். நான்லாம் நைட்டு தூங்கவே இல்லை, நான் வந்து நைட் பேட்ரோல் பார்த்துக்கிட்டே இருப்பேன், நெருப்பு போட்டு பார்த்துக்கிட்டே இருப்பேன். ஏன்னா ஏனை தண்ணி குடிக்க வரும். ஆமாம், ஸோ ஒரு 3 hour 4 hour நான் வந்து தூங்க மாட்டேன். அதுக்கப்புறம் இன்னொருத்தர் எழுப்பி பண்ணணும். அது வந்து ஒரு 3 நாள் அது மாதிரி இருந்தது. ஆனால் லக்கிலி எந்த ஒரு வைல்ட் லைஃப் என்கவுண்டரும் பண்ணல. ஆனால் ஒரு 4-5 மர்கர் பார்த்தோம், பெரிய நீர் முதலைகள் பார்த்தோம். அது வந்து ஒரு பெரிய நியூஸ் ஆக்சுவலாக. இந்த இடத்துல ஒரு முதலை இருக்குன்னு ஒரு சென்சஸ் மாதிரி அப்போ தான் ஆரம்பிச்சது அந்த ஒரு விஷயம். அதுக்கப்புறம் வந்து டால்ஃபின்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஆல்ரெடி எனக்கு இந்த வைல்ட் லைஃப் அனுபவம் இருக்கிறதுனால நான் ப்ராப்பராக வந்து ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், சென்சஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இதை வந்து சில நண்பர்கள்கிட்ட சொல்லி அதுக்கப்புறம் WWF கிட்ட சொல்லும் போது அவங்க வந்து என்கரேஜ் பண்ணாங்க. சரி, நாங்கள் நாலேஜ் சப்போர்ட் பண்ணுறோம். அவங்க ஒரு ஃபார்மேட் கொடுத்தாங்க. ஸோ இப்போ இந்த ஸ்டாண்டப் பேட்லிங் மட்டும் இல்லாமல் இது வந்து கான்சர்வேஷனுக்கு நாங்கள் பண்ணுறது ஒரு ரெக்கார்டிங் ஆல்சோ, சென்சஸ் ஆல்சோ பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 320 டால்ஃபின்ஸ் நான் பார்த்துருக்கேன். ஸோ அதெல்லாம் ப்ராப்பராக ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் அரிய வர பறவைகள், சாரஸ் கிரேன் ஒரு பறவை, அது கிட்டத்தட்ட ஒரு 3-4 அடி இருக்கும். அதெல்லாம் வந்து அழிஞ்சிக்கிட்டு இருக்க பறவைங்க. அதெல்லாம் பார்க்குறது வந்து ரொம்ப அபூர்வம். டால்ஃபின் பற்றி நம்ம சொல்லணும். டால்ஃபின் பற்றி பார்த்திங்கன்னா அது வந்து நேஷ்னல் அக்வாட்டிக் அனிமல். நம்ம நேஷ்னல் டைகர் மாதிரி, ஒரு டைகர் மாதிரி. அது ஒரு டால்ஃபின் பார்த்திங்கன்னா நீங்கள் டைகர் பார்க்குற மாதிரி. ஏன் வந்து டால்ஃபின் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ்னால், அது வந்து ஃபுட் ஷைனோட டாப்பில் உட்காந்துருக்கு. ஸோ நிறைய டால்ஃபின்ஸ் பார்த்திங்கன்னா அந்த இடம் ரொம்ப நல்லா இருக்குது, கேஞ்சஸ் வந்து க்ளீனாக இருக்குன்னு ஒரு இண்டெக்ஸ் டைரக்ட்லி. ஸோ நான் வந்து இப்போ வந்து டால்ஃபின்ஸ் வந்து ரொம்ப ப்ரையாரிட்டி கொடுத்துட்ருக்கேன் இப்போ என்னோட சென்சஸில். ஸோ இந்த என்னோட சென்சஸும் WWF சென்சஸும் ஆல்மோஸ்ட் மேட்சிங் ஆகிட்டுருக்கு. ஸோ அந்த கான்ஃபிடென்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அதுதான் ஒரு பெரிய மைல் ஸ்டோன். அது இப்போது இதுக்கெல்லாம் எக்யூப்மெண்ட்ஸ் எப்படி எடுத்துருக்கோம்? இப்போ நீங்களே வந்து கால் கட்டி ஒரு சேஃப்டி இதில் நிற்க போகிறோம், ஒரு இதில் துடுப்பு படகுல வந்து ஒருத்தர் தான் நிற்கிறீங்க, இந்த சேஃப்டி, இந்த லைஃப் ஜாக்கெட் போடுறோம். எக்யூப்மெண்ட்ஸ்னால் எவ்வளோ தூரம் எடுத்துகிட்டு போக முடியும்? நம்மளை பார்த்துக்கிறது எவ்வளோ கஷ்டமாக இருந்தபோது இந்த சென்சஸ்க்காக இந்த ஃபோட்டோகிராஃப்ஸ், இந்த பிரிண்ட்ஸ் இதெல்லாம் எப்படி எடுக்க முடியுது? இது ஒரு நல்ல ரொம்ப அருமையான ஒரு கொஸ்டின். அதாவது நாங்கள் வந்து கேம்பிங் பண்ணணும், செல்ஃப் சஃபிஷியண்ட்டாக இருக்கணும். அது வந்து 14 அடி போட், 2 பேக் வச்சுருப்பேன், எல்லாம் வாட்டர் ப்ரூஃப் பேக் தான். அதில் ஒரு டென்ட் இருக்கும். அதுக்கப்புறம் நீர், நாங்கள் அந்த கங்கை நீரை குடிக்க முடியாது. அது வந்து பார்த்தீங்கன்னா பொல்யூட்டட், கொஞ்சம் கெமிக்கலி பொல்யூட்டட் இருக்குது சில பிளேஸில், நீங்கள் டேரெக்டாக எடுத்து குடிக்க முடியாது. ஸோ அதனால் வாட்டர் ஃபில்டர், பேசிக் வாட்டர் இது இருக்கும். அதுக்கப்புறம் என்னோடய SLR கிட்டு, அப்புறம் கோப்ரோன்னு சின்ன கேமரா, ஆக்ஷன் கேமராஸ் இருக்குது என்கிட்ட 2. அது ஸோ அது வந்து கான்ஸ்டண்ட்டாக டெய்லியும் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். நான் பார்க்கும்போது எப்போல்லாம் டால்ஃபின் பார்க்குறேன்னா அது முன்னாடியே ஆன் பண்ணிவிடுவேன். அது கிட்டத்தட்ட ஒரு 4-5 hour ஓடும். அது ஒன்று. ஸோ பேசிக்கு என்ன வேணும் உங்களுக்கு? தண்ணி வேணும், உணவு வேணும், அப்புறம் ஷெல்டர் வேணும். அதெல்லாமே இருக்குது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30 கிலோ, முன்னாடி ஒரு 20 கிலோ, பின்னாடி ஒரு 10 கிலோ, அப்புறம் நான் ஒரு 60 கிலோ, கிட்டத்தட்ட ஒரு 100 கிலோ வந்து அந்த போட் கெப்பாசிட்டி 120 கிலோ என்னோட போட் கெப்பாசிட்டி. 14 அடி போர்டு அது. ஸோ இது டாப்பில் ஆச்சுன்னா யோசிச்சு பாருங்கள். இப்போ போயிட்டுருக்க நடுவில் கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்டர் நதி டாப்பில் ஆகிடுச்சு. அப்போ எல்லாமே போயிடும். ஸோ வந்து வாட்டர் பேக்கில் ப்ராப்பராக செக்யூர் பண்ணி ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். பெரிய சுழல் வரும்போதோ, அதுக்கப்புறம் நிறைய பிரிட்ஜஸ் வரும். பிரிட்ஜஸ்க்கு முன்னாடி கேப்சூல் பிரிட்ஜ்னு ஒரு பிரிட்ஜ் இருக்குது, இந்த மிலிட்ரி பிரிட்ஜ் மாதிரி, பேரல் பிரிட்ஜ். அது அதோட அளவு பார்த்திங்கன்னா ஒரு 7-8 அடி தான் இருக்கும். அதுக்குள்ளே ப்ராப்பராக கரெக்டாக போகணும், இல்லாட்டினா கவுந்துடும். என்னோட வந்து இந்த ஷில்பிகான் அவங்க வந்து ஒரு வாட்டி கவுந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க அப்படியே ஃப்ளோட் பண்ணி வராங்க, என்னால் போக முடியல.
ஏன்னா வந்து என்ன இழுத்துட்டு போகுது, அந்த இடம் கரண்ட் ரொம்ப மோசமாக இருந்தது. ஸோ நான் என்ன பண்ணேன், துடுப்பு போட்டு அதே இடத்துல நின்றுட்டு இருந்தேன். ஸோ அப்புறம் அவங்க என் பக்கத்தில் வந்தாங்க, அதுக்கப்புறம் அவங்கள டாப் கரெக்ட் பண்ணி கொண்டு போகணும். இது மாதிரி நிறைய அனுபவம் டெய்லி நடக்கும். அது இல்லாமல் எங்கே கேம்ப் பண்ணுறோம் ஒரு ஐடியா இருக்கும். ஏன்னா வந்து 40-50 கிலோமீட்டர் தான் பண்ண முடியும் ஒரு நாளைக்கு. கேம்பிங் வந்து பண்ணுறது ஒரு பெரிய சேலஞ்ச். வைல்ட் லைஃப் இருக்குது வாட்டரில், அப்புறம் வாட்டரு அந்த ரிவரே வந்து ஒரு சேலஞ்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய கிராஸஸ், அது வந்து ஒரு 10-15 அடி இருக்கும். அதில் யார் இருக்கான்னு சொல்ல முடியாது. ஸோ கேம்பிங் ஒரு பெரிய சேலஞ்சு. ஸோ நான் ஒரு பாயிண்ட் சொல்லுவேன், அந்த பாயிண்ட் இருக்காது. ஏன்னா ரிவர் வந்து ஸோ டைனமிக்கு, அது வந்து அடிச்சுட்டு போயிருக்கும். இது வந்து நான் சொல்கிறது வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 300-400 கிலோமீட்டரில் ஃபஸ்ட்டு 10 நாள் வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஏன்னா எழுந்திருக்கணும், பேடல் பண்ணணும், அப்புறம் கேம்பை ஃபைன் பண்ணணும், அப்புறம் 5-6 மணிக்குள்ளே குக் பண்ணி சாப்பிடணும். அதுக்கப்புறம் இப்போ லாஸ்ட் 10 நாளாக நிறைய வைல்ட் டாக்ஸ் இருக்குல்ல, அதோட தொல்லைங்க ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ எல்லா உணவும் வந்து உள்ளே எடுத்து வச்சுருக்கணும். ஸோ ஒன்று எடுத்து வச்சாலும் அது எடுத்துகிட்டு ஓடி போயிடும். ஸோ அது அப்புறம் மக்கள் வந்து ஒரு பெர்செப்ஷன் இருந்தது, யூபி பீகாரில் அவளை வந்து டெவலப் ஆகலை, ஏதோ த்ரெட்டன் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இல்லவே இல்லை. அந்த இதில் நாங்கள் கற்றுக்கிட்டு என்னதுன்னா ஹியூமனிட்டி, அந்த ஹியூமனிட்டி வந்து வேறு பரிமாணத்தில் அங்கே இருக்குது. ஸோ அவ்வளோ வந்து அழகாக ஹெல்ப் பண்ணுவாங்க. 2-3 சம்பவம் நடந்தது, கசப்பான சம்பவம். பட் பேசிக்கலி அந்த மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா சிட்டி லைஃப்பை விட்டு தனியாக இருக்காங்க. ஸோ எதுவுமே அவங்கள அவ்வளோ சீக்கிரம் வந்து பாதிக்கலை. எல்லாமே ஒரு 10-15 வருஷம் பின்னாடி தான் இருக்காங்க. ஆமாம், ரொம்ப ஆர்கானிக்காக இருக்காங்க. ஸோ நாங்களும் கிட்டத்தட்ட இப்போ வந்து இப்போ எனக்கு வந்து இப்போ சிட்டிக்குள்ளே இருக்கிறதே வந்து சேஞ்சாக இருக்குது எனக்கு. ஏன்னா நான் அந்த லெவலுக்கு சூட் ஆகிட்டேன். நான் கிட்டத்தட்ட ஒரு 45 நாள் டெய்லியும் கேம்பிங் பண்ணுறோம். இதே நீங்கள் ஒரு மவுண்டன் எக்ஸ்பெடிஷன் பண்ணுறீங்கன்னா ஃபிக்ஸ்டு கேம்ப் இருக்கும், 1, 2, 3 இருக்கும். இது நாங்கள் பண்ணுறது அப்படி இல்லை, எவ்ரிடே கேம்பிங், புது லொக்கேஷன். ஸோ எவ்ரிடே அட்வென்ச்சர் இருக்குது. ஆனால் அந்த அட்வென்ச்சருக்கு இந்த கஷ்டத்துக்கு மீறியோ என்ன டெலிவரி பண்ணுறோம், ஒரு வைல்ட் லைஃப்காக பண்ணுறோம், பியூரர் கேஞ்சஸ்க்காக பண்ணுறோம். ஸோ அதை நினைக்கும் போது எல்லாமே மறைஞ்சு போயிடும். இப்போ என்ன பிரச்சனைனா கை வலிக்க ஆரம்பிச்சிடுச்சு. ஏன்னா வந்து எல்லோரும் வெயிட் லாஸ் ஆகுது. என்ன தான் சாப்பிட்டாலும் 45 கிலோமீட்டர் நீங்கள் பேடல் பண்ணுறீங்க. இப்போ வந்து இப்போ இருக்க செக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா வேறு செக்ஷன் மாறிடுச்சு. ரிவர் வந்து வைடாகிடுச்சு, மியாண்டரிங் செக்ஷன், அதாவது பாம்பு மாதிரி வளைவாக இருக்கும். ஸோ ஒரு சைடு வந்து டெயில் விண்டுன்னு சொல்லுவோம், பின்னாடி உங்களை புஷ் பண்ணும், ஈஸியாக போயிடலாம். ஸோ அடுத்த ஒரு 10 கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா வந்து எதிர்காத்து இருக்கும், இல்லை கிராஸ் விண்ட்ஸ் இருக்கும். அது இல்லாமல் பக்கத்தில் பெரிய பெரிய சுழல் இருக்கும். அந்த சுழல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட 300-400 மீட்டர் இருக்கும். நீங்கள் சுழலில் இருக்கீங்களே உங்களுக்கு தெரியாது. ஸோ அந்த நேரத்தில் கான்ஸ்டண்ட்டாக நீங்கள் பேடல் பண்ணணும். ஸோ அந்த சேலஞ்சஸ் இப்போ மேபி வரப்போகிற செக்ஷனில் இன்னும் நிறைய பெருசாகுது. ஸோ நாங்கள் வந்து நான் தான் நேவிகேட் பண்ணுறேன், டீமை லீட் பண்ணுறேன். ஸோ அந்த ஸ்ட்ரெஸ் வேறு இருக்குது. கண்டிப்பாக. பட் இதெல்லாம் தாண்டி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், நம்ம ஏதோ இந்த சொசைட்டிக்கு நம்ம ஒரு விஷயத்தை கன்வே பண்ணுறோம், சாகசத்துக்கு அப்பாற்பட்டுனும் போது அது ஒரு பெரிய சர்வீஸ் அண்ட் ஒரு பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் சொல்லலாம். இப்போ நீங்கள் பண்ணிட்டு இருக்கிற இந்த ப்ராஜெக்ட்லேருந்து இப்போ பாதியில் நிறுத்திருக்கீங்க, காசி வரைக்கும் போயிருக்கீங்க, இன்னும் இதை தொடர்ந்து போகணும் அப்படின்னும் போது கண்டிப்பாக இந்த பயணம் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு சக்ஸஸை கொடுக்குற பயணமாக தான் இருக்கும். நிச்சயமாக ஒரு நீர் சாகச வீரர் அப்படிங்கிற இதுலேருந்து நம்ம பேச ஆரம்பித்தோம். அதில் எத்தனை வகைகள் இருக்குது, எப்படியெல்லாம் வந்து இதை பண்ணலாம் அப்படிங்கிறத தாண்டி ஒவ்வொரு நிலையிலையும் நம்ம வந்து எவ்வளோ விஷயத்தை புரிஞ்சுக்கிறோம். வாட்டரோட லாங்குவேஜை நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் என்ன, அது எவ்வளோ விஷயங்களை நம்மளுக்கு கன்வே பண்ணுது, அது மூலமாக நம்மளோட சுற்றுச்சூழலை நம்ம எப்படி சரி பண்ணிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பையும் இது ஏற்படுத்தி கொடுக்குது. ஒரு விளையாட்டு அப்படிங்கிறத மீறி இந்த விளையாட்டில் எத்தனை விஷயங்கள் இருக்குது அப்படின்னு உங்களோட அனுபவ ரீதியாக நீங்கள் பார்த்த விஷயங்களை எங்களோட நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி. ரொம்ப நன்றி. பல வரலாற்றுகளை சார்ந்த செய்திகளை சிறு சிறு தொகுப்புகளாக தொகுத்து நமக்கு அழகிய தமிழில் வழங்க வருகிறார் பேராசிரியர் சுபவீர பாண்டியன் அவர்கள். நம் விடையிலேவா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். இன்றைக்கு அரசிடத்திலிருந்து ஒரு அதிர்ச்சியான செய்தி வெளியாகி இருக்கிறது. சேலம் உருட்டாலையை தனியாருக்கு அதனுடைய பங்குகளை 51% விற்றுவிடுவது என்று மத்திய அரசு முடிவெடுத்திருக்கிறது. 51% தனியாருக்கு கொடுத்து விடுவது என்று சொன்னால் அந்த உருட்டாலையை தனியாரிடம் கொடுத்து விடுவது என்றுதான் அதற்கு பொருள். 49% பங்குகளை தங்கள் கையில் தானே அரசு வைத்திருக்கிறது என்று கருதலாம். ஆனாலும் பெரும்பான்மையின் அடிப்படையில் எடுக்கப்படுகிற எந்த ஒரு முடிவையும் இனிமேல் அரசினால் எடுக்க முடியாது. எனவே 51% பங்குகளை வைத்திருக்கிற தனியார் நிறுவனம்தான்
இனிமேல் சேலம் உருட்டாலை பற்றிய எல்லா முடிவுகளையும் எடுக்கும். இந்த அறிவிப்பு வெறும் சேலத்துக்கு மட்டுமில்லை, துர்காபூருக்கு, இன்னும் ஒரு ஊருக்கு என்று சேர்த்து ஜெயில் என்று சொல்லுகிற அந்த இரும்பு தொடர்பான பொதுப்பணித்துறையினுடைய ஆணையாக வெளிவந்திருக்கிறது. நாம் இந்த பொதுத்துறைகளை எண்ணி பார்க்க வேண்டும். பொதுத்துறைகள் நேருவின் காலத்தில் உருவாக்கப்பட்டன. எல்லாவற்றையும் அரசு நேரடியாக இல்லாமல் அரசு சார்ந்து, அதே நேரத்தில் தனியாரிடம் போய்விடாமல் இப்படிப்பட்ட பல துறைகள் பொதுத்துறைகளாக உருவாக்கப்பட்டன. இன்றைக்கு அந்த பொதுத்துறைகளினுடைய நிலைமை கவலைக்கிடமாக இருக்கிறது. ஒவ்வொன்றாக அரசின் கையிலிருந்து நழுவி கொண்டிருக்கிறது, அல்லது அரசே கவனமாக நழுவ விடுகிறது. சேலம் உருக்காலை தான் நாம் கேட்டோம். காமராஜர், அண்ணா, கலைஞர் காலங்களிலே இருந்து எல்லோரும் ஒரு மிகப்பெரிய கனவாக சேலம் உருக்காலையை கேட்டார்கள். ஆனால் உருக்காலை கிடைக்கவில்லை, சேலம் உருட்டாலை தான் கிடைத்தது. கிடைத்த வரையிலே மகிழ்ச்சி என்று இன்றைக்கும் அந்த சேலம் உருக்காலை நமக்கு பொருளாதார அடிப்படையில் தமிழகத்திற்கும் ஒரு பெரிய நன்மையை, இந்தியாவுக்கும் ஒரு பெரிய நன்மையை தருகிற நிறுவனமாக இருக்கிறது. இன்றைக்கு அந்த சேலம் உருட்டாலையை தனியாரிடம் விற்பனை செய்ய வேண்டிய தேவை என்ன? 1970 ஆண்டு அன்றைக்கு இந்திரா காந்தி அவர்கள் வந்து அதற்கான அடித்தளத்தை தொடக்கி வைத்தார்கள். 46 ஆண்டுகளாக அந்த நிறுவனம் இயங்கி கொண்டிருக்கிறது. முதல் 40 ஆண்டுகள் லாபத்திலே தான் அந்த நிறுவனம் நடைபெற்றது. இப்போது 2010க்கு பிறகு அதில் நட்டம் வர தொடங்கி இருக்கிறது என்றும், இப்போது தனியாரிடம் கூடுதல் பங்குகளை விற்றுவிடலாம் என்று முடிவு செய்திருக்கிற 3 ஆலைகளில் சேலத்திலே தான் கூடுதல் நட்டம் என்றும் அறிக்கை கூறுகிறது. இப்போது நமக்கு ஒரு பெரிய கேள்விகள் நம் முன்னால் எழுகின்றன. நட்டத்தில் ஓடுகிற ஒரு பொதுத்துறை நிறுவனத்தை விற்றுவிடலாம் என்றால் நட்டம் ஏன் வந்தது என்று அரசு கூற வேண்டும். இரண்டாவதாக, நட்டத்தில் ஓடுகிற ஒரு நிறுவனத்தை கையில் எடுத்து மறுபடியும் அதை லாபகரமாக நடத்திவிட முடியும் என்கிற நம்பிக்கை ஒரு தனியார் நிறுவனத்துக்கு இருக்குமானால் ஏன் அந்த நம்பிக்கை அரசுக்கு இல்லை? இந்த 2 வினாக்கள் நம் முன்னால் இருக்கின்றன. ஒரு நிறுவனம் நன்றாக நடக்கிறது, நட்டம் வருகிறது என்று சொன்னால் அதற்கு என்ன காரணம் என்று ஆராய வேண்டுமே தவிர, நட்டம் வருகிற நிறுவனங்களையெல்லாம் விற்றுவிடுவது என்கிற முடிவுக்கு அரசுகள் வந்துவிடுகின்றன. இது இன்றைக்கு இருக்கிற அரசு தான் என்று சொல்ல முடியாது. நேற்றைக்கும் இதே நிலைமைதான் ஏறத்தாழ இருந்தது. ஆனால் இதனுடைய உச்சகட்டம் எப்போது தொடங்கிற்று என்றால் 1999 2000 தொடங்கியது என கூற வேண்டும். அப்போது இருந்த மத்திய அரசு என்ன செய்தது என்றால், இப்படி பொதுத்துறை நிறுவனங்களை விற்பதற்கென்றே ஒரு தனித்துறையை உருவாக்கி அந்த துறைக்கு ஒரு அமைச்சரையும் அந்த அரசு நியமித்தது. அது வாஜ்பாய் காலத்து அரசு. எப்போதும் ஒரு அரசு விற்பதற்கென்று ஒரு துறையை உருவாக்கி அதற்கு ஒரு அமைச்சரையும் நியமித்தது இந்திய வரலாற்றிலேயே ஒரு புதிய செய்தி. ஒரு நிறுவனம் பலவீனப்பட்டு நட்டத்தில் இயங்குமானால் அதை சரி செய்வதற்கு ஒரு துறையை நியமித்திருக்க வேண்டும். அதற்கு ஆங்கிலத்திலே சிக் யூனிட் என்று பெயர் வைத்து, அப்படி சிக் யூனிட்டாக இருக்கிற நிறுவனங்களை எல்லாம் விற்றுவிடலாம் என்று மிக எளிதாக முடிவெடுத்தால் இது பொதுத்துறைக்கு ஏற்படுகிற நட்டம் அரசுக்கு ஏற்படுகிற நட்டம் இல்லை, அரசின் மூலமாக மக்களுக்கு ஏற்படுகிற நட்டம். அப்படிப்பட்ட முடிவை அன்றிலிருந்து தொடங்கி இன்றைக்கு தொடர்ச்சியாக எந்தெந்த நிறுவனங்களெல்லாம் நட்டப்படுகின்றனவோ அவற்றையெல்லாம் விற்றுவிடலாம் என்கிற நிலை ஏற்படுகிறது. நெய்வேலி நிலக்கரிக்கும் அந்த நிலைதான் ஓரிரு ஆண்டுகளுக்கு முன்னால் அந்த நிலக்கரி சுரங்கத்துக்கும் ஏற்பட்டது. பிறகு மிகப்பெரிய போராட்டம், தொழிலாளர்கள் போராட்டம். நாங்கள் வாங்கிக் கொள்கிறோம் என்று தமிழக அரசு முன் வந்தது. என்ன வேடிக்கை என்றால், தமிழக அரசு தன்னிடம் இருக்கிற போக்குவரத்து துறை போன்றவைகளை தனியாருக்கு அந்த பங்குகளை விற்று கொண்டிருக்கிறது. ஆனால் அன்றைக்கு நெய்வேலியில் தான் முன்வந்து வாங்கிக் கொள்வதாக சொன்னதற்கு பிறகு தொழிலாளர்களினுடைய வேலை நிறுத்தம் ஒரு முடிவுக்கு வந்தது. இப்படி பொதுத்துறை நிறுவனங்களை எல்லாம் நட்டம் என்று காட்டி விற்பனை செய்து விடுவது என்கிற முடிவுக்கு வந்தால் அரசாங்கம் எல்லாவற்றையும் மெல்ல மெல்ல கைகழுவுகிறது என்றுதான் பொருள். இன்னொரு பெரிய வினாவை நான் முதலிலேயே எழுப்பினேன். அப்படி நட்டப்படுகிற நிறுவனத்தை எடுத்து நடத்துவதற்கு தனியார் நிறுவனங்கள் முன் வருகின்றன என்றால் என்ன காரணம்? யாராவது நட்டம் வருகிற தொழிலை செய்ய விரும்புவார்களா? அதுவும் அரசு செய்யலாம். காரணம்,
அரசை பொறுத்தளவு மக்கள் நலம்தான் முதன்மையானதே தவிர லாப நட்ட கணக்கு இரண்டாவது. ஆனால் இங்கே என்ன நடக்கிறது? அரசு லாப நட்ட கணக்கை தான் முதலில் வைத்து பார்க்கிறது. அதனால் மக்களுக்கு ஏற்படக்கூடிய நன்மைகளை பின்னுக்கு தள்ளுகிறது. கல்வியானாலும் மருத்துவமானாலும் மக்களுக்கு பயன்படுகிற தொழில்கள் ஆனாலும் அவற்றிலே எல்லாம் லாப நட்ட கணக்குகளை பார்க்காமல் அவற்றிலே எல்லாம் மக்களுக்கு நாட்டுக்கும் ஏற்படக்கூடிய நன்மைகளை பார்ப்பதாக அரசு இருக்க வேண்டும். அப்படி பார்க்காமல் விற்பனை செய்கிறது. ஆனால் அதனையும் தாண்டி தனியார் நிறுவனங்கள் வாங்கி கொள்கின்றன என்றால் எந்த லாபமும் இல்லாமல் எந்த ஒரு தனியார் நிறுவனமும் அதை வாங்காது. என்ன லாபம் இருக்கிறது? 2-3 செய்திகளை நாம் எண்ணி பார்க்கலாம். ஒன்று, நிர்வாகத்தை சீர் செய்வதன் மூலம் நட்டத்தில் இருக்கிற நிறுவனத்தை லாபத்திற்கு கொண்டு வந்து விடலாம் என்று அந்த தனியார் நிறுவனங்கள் கருதக்கூடும். அல்லது அந்த தொழில் அந்த நிறுவனம் மட்டுமல்ல, அதை நடத்துவதற்கு சுற்றுச்சூழ இருக்கிற அந்த நிலப்பரப்பு இருக்கிறதே அதனுடைய மதிப்பு மிக கூடுதல் என்பதை தனியார் நிறுவனங்கள் உணர்ந்திருக்கலாம். இப்போது குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் சேலம் உருட்டாலை இருக்கிற நிறுவனம் ஏறத்தாழ 600 ஏக்கர் நிலப்பரப்பில் அமைந்திருக்கிறது. இந்த 600 ஏக்கர் நிலப்பரப்பினுடைய மதிப்பு அன்றாடம் கூடிக்கொண்டே போகிறது. அது ஒரு பக்கம். அது மட்டுமல்லாமல் அப்படி கூடிக்கொண்டே போகிற அந்த நிலப்பரப்பில் இதனை தாண்டி வேறு விதமான தொழில்களுக்கு அவர்கள் போக முடியாது என்று சொல்லுவதற்கும் வாய்ப்பு இல்லை. எனவே அப்படிப்பட்ட நிலைகளையெல்லாம் ஒரு தனியார் பெற்றுக்கொள்ளுகிறார்கள். அரசிடமிருந்து பெரும் பெரும் தொழில்களுக்கு எப்போதும் மின்சாரத்தில் தண்ணீர் தருவதில் எத்தனையோ சலுகைகள் இருக்கின்றன. இவை அனைத்தையும் தனியாருக்கு தாரை வார்த்து கொடுத்துவிட்டு அரசாங்கம் விலகி நிற்பது என்பது மக்களுக்கு செய்கிற துரோகம். எனவே பொதுத்துறையை இப்படி தனியார் துறைக்கு விற்றுவிடுகிற முடிவை பற்றி அரசு மறு ஆய்வு செய்ய வேண்டும். காரணம், இது வெறும் லாப நட்ட பிரச்சனை அல்ல, இது மக்கள் விரோத சிக்கல் என்பதை மத்திய அரசு உணர வேண்டும். அப்படி அந்த அரசு உணரவில்லை என்றால் தமிழ் மக்கள் அதை மத்திய அரசுக்கு உணர்த்த வேண்டும். நீண்ட நெடுங்காலம் நாம் போராடி பெற்ற அந்த சேலம் உருட்டாலையை அப்படி எளிதில் தமிழ்நாடு விட்டுவிட முடியாது, விட்டுவிடக்கூடாது என்பதை நாம் இப்போது உறுதி செய்து கொள்ள வேண்டியிருக்கிறது. மனிதர்களாகிய நாம் ஒவ்வொருவரும் சட்டத்திட்டங்களை அறிந்திருப்பது மிகவும் அவசியமாகின்றது. சட்டத்திட்டங்களை அறிந்திருந்தால் மட்டுமே வாழ்வில் விரைவில் முன்னேற முடியும். எனவே இன்றைய சட்டம் பகுதியில் என்ன சட்டத்திட்டங்களை பற்றி நமக்கு எடுத்துரைக்கப் போகிறார்கள் என்பதை பார்க்கலாம். நம் விடையிலே நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஆலோசனை நேரம். வணக்கம். இன்றைய ஆலோசனை நேரத்தில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். என்னன்னீங்கன்னா, சமீபத்தில் ஒரு பொண்ணு என்னை பார்க்க வந்திருந்தாங்க. அவங்க வந்தவங்க கோர்ட்டுக்குள்ளே போயிட்டு நான் திரும்பி வரும்போதே என்ன சொல்கிறாங்கன்னா, அழுதுகிட்டு வந்தாங்க. வந்த உடனே, என்ன மேடம் இது, குழந்தைய நான் இவ்வளவு நாளும் வளர்த்திருக்கேன், திடீர்னு வந்து என் குழந்தைய இல்லைல்ல, சட்டப்படி அந்த குழந்தை எனக்கு தான் உரிமைன்னு அவர் கேஸ் போட்ட உடனே அவங்களுக்கு குழந்தை கொடுத்துருவாங்களா மேடம்? அங்கே வந்து இல்லைல்ல, சட்டம் அப்படி தான் இருக்குன்னு அங்கே இருக்கக்கூடிய கவுன்சிலர் எல்லாமே சொல்கிறாங்க மேடம். நான் எப்படி மேடம், நான் தானே மேடம் குழந்தைய பெற்றேன், நான் தானே வளர்த்தேன், நான் தானே பாலை கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு வந்து அப்படி அழுதது. பாவமாக இருந்தது. அப்போது அடிப்படையில் பெண்ணுக்கு என்ன உரிமை இருக்குது? குழந்தைய நம்ம வந்து 10 மாதம் சுமக்கிறோம், அல்லது 10 மாதத்துக்கு கொஞ்சம் கம்மியாக கூட சுமக்கிறோன்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்த குழந்தைக்கான உரிமை என்பது நமக்கு இருக்கா இல்லையா அப்படின்னு ஒரு அடிப்படையான ஒரு கேள்வி எழுகிறது. அப்போ தான் அந்த பொண்ணுக்கு சொன்னேன், இல்லைம்மா, சட்டம் வந்து என்ன சொல்லுதுன்னா, அதாவது கார்டியன்ஸ் இளவர் மற்றும் பாதுகாப்பாளர் சட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. மைனாரிட்டி அண்ட் கார்டியன்ஸ் அண்ட் வார்ட்ஸ் ஆக்ட்டுங்கிறது அந்த விஷயம். அந்த சட்டத்தின்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த சட்டம் சொல்லுகிற விஷயத்தின்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து 5 வயசு வரைக்கும் குழந்தை பிறந்து வளர்ந்து 5 வயசு முடிகிற வரைக்கும் அம்மா தான் பாதுகாப்பாளர். அதுக்கப்புறமா 5 வயசுலேருந்து 18 வயசு வரைக்கும் அப்பா தான் பாதுகாப்பாளர் அப்படின்னு சொல்லுது. அதனால் பெரும்பாலானவர்கள், அதனால் என்ன, நீ குழந்தைய தூக்கிட்டு தானே போயிட்டு 5 வயசில் நான் வாங்கிடுவான் பாரு அப்படின்னு சொல்கிற ஆண்களையும் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ வந்து நான் இது சொல்கிறதுனாலேயே அப்பாவுக்கு உரிமை இல்லை அம்மாவுக்கு தான் உரிமைன்னு சொல்கிறதோ, அல்லது அம்மாவுக்கு உரிமை இல்லை அப்பாவுக்கு தான் உரிமைன்னு சொல்கிறதோ நம்முடைய கருப்பொருள் அல்ல இந்த இடத்துல.
என்ன சொல்லணும்னா, அப்போ அந்த மாதிரி பெண்கள் அழுதுட்டு வர்ற ஒரு காட்சியை நீங்கள் அடிக்கடி குடும்ப நல நீதிமன்றங்களில் நாங்கள் பார்த்துருக்கோம். அப்போ தான் அந்த பொண்ணுக்கு நான் ஆறுதல் சொன்னேன், இல்லைம்மா, சட்ட புத்தகத்தில் இன்றைக்கு வரைக்கும், அதாவது சுதந்திரம் 1947 வாங்கி சட்டம் வந்து 50 கொண்டு வந்து அதற்கு பிறகு உருவாக்கப்பட்ட எல்லா சட்டங்களிலும் வந்து வந்த பிறகும் கூட இன்னைக்கு வரைக்கும் அந்த ஷரத்து மாற்றப்படவே இல்லை. ஆனால் இது மாற்றப்பட வேண்டிய ஒன்றா இல்லையா அப்படின்னு கேள்வியை யார் எழுப்புனாங்க தெரியுமா? பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய சட்டத்தை ஆக்குகிறவர்கள் அல்ல, சட்ட வல்லுநர்கள் அல்ல, அவங்களையெல்லாம் தாண்டி கீதா ஹரிஹரன் ஒரு பெண்மணி, அந்த அம்மாவும் அவங்க கணவரும் சேர்ந்து தன்னுடைய மைனர் சன்னு மேலே, தன்னுடைய குழந்தை மேலே, இள வயது பிள்ளை மேலே ஒரு 20,000 ரூபாய் டெபாசிட் பண்ணணும்னு போகிறாங்க. அப்போ 2 பேரும் பேசி முடிவு என்ன பண்ணுறாங்க, நீ கார்டியனாக போட்டுக்கோமா அப்படின்னு ஹஸ்பண்ட் சொல்கிறார். இந்த அம்மா போய் பேங்க்கில், ரிசர்வ் வங்கியில் அது மாதிரி போடுறதுக்கான இதை கேட்குறாங்க. அப்போ கேட்டபோது அந்த வங்கியில் இருந்த அதிகாரி சொல்கிறாரு, நீங்களாம் கார்டியனாக இருக்க முடியாதுமா, குழந்தைக்கு வயசு இது தான் ஆகுது, 5 வயசு பூர்த்தி ஆகிற வரைக்கும் அப்பா தான் கார்டியனு, அம்மா தான் கார்டியன், அதுக்கு பிறகு வந்து அப்பா கார்டியனு, அதனால் உங்கள் குழந்தையோட கார்டியன் இன்னைக்கு நிலமையில் சட்டப்படி உங்கள் கணவர் தான், அதனால் அவர் தான் வந்து கையெழுத்து போடணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதில் வந்து கணவன் எனக்கு கார்டியன்ஷிப் கொடுன்னு கேட்கல, மனைவி எனக்கு கொடுன்னு கேட்கல. ஆனால் அடிப்படையில் என்னென்னா, ஒரு தாய்க்கு அந்த குழந்தையினுடைய கார்டியன் அப்படிங்கிற உரிமை உண்டா இல்லையா அப்படின்னு. உடனே அந்த அம்மா வந்து வழக்கு தொடுத்தாங்க, நீதிமன்றத்தில் வச்சு வழக்கு போட்டாங்க. எனக்கு என்ன ரைட்டு, நீங்கள் வந்து இளவர் மற்றும் காப்பாளர் சட்டத்தின் அடிப்படையில் 6A அப்படிங்கிற பிரிவு இப்படி சொல்லுதே, அப்பாவுக்கு தான் உரிமை 5லிருந்து 18 வரைக்கும், இது சரிதானா? அரசியல் சாசனம் சொல்லி இருக்கக்கூடிய சமத்துவத்திற்கு பொருத்தமானதாக இருக்கிறதா அப்படின்னு கேள்விகளை எழுப்பினாங்க. அதே சமயத்தில் இன்னொருத்தர், இந்த கீதா ஹரிஹரன் வந்து ஒரு மிகச்சிறந்த எழுத்தாளர், அதுக்கப்புறம் வந்தனா சிவான்னு ஒரு அம்மா, அவங்க 2 பேரும் பிரிந்திருக்கிறார்கள். அவர்களுடைய அந்த பிரிந்திருக்கிற அந்த சூழலில் இந்த அம்மா போய் ஒரு விஷயம் செய்யணுங்கும்போது, நீங்கள்லாம் கையெழுத்து வாங்க முடியாது, போட முடியாது, கார்டியனாக இருக்க முடியாது, நோ அப்ஜெக்ஷன்னு போட்டு உங்கள் கணவர்கிட்ட வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்களாம். அப்போ தான் அந்த அம்மா கேட்டுச்சு, எதுக்காக நான் போய் நோ அப்ஜெக்ஷன் வாங்கணும், நான் என் குழந்தையோடு இருக்கிறேன், நான் அந்த குழந்தையுடைய பயாலாஜிக்கல் மதர், அதனால் வந்து எனக்கு எல்லா ரைட் இருக்கும், நான் ஏன் கார்டியனாக இருக்க முடியாது அப்படின்னு கீதா ஹரிஹரனும் வந்தனா சிவாவும் அந்த 6A அப்படிங்கிற பிரிவை, அதாவது ஹிந்து இளவர் மற்றும் பாதுகாப்பாளர் சட்டத்தை சேலஞ்ச் பண்ணி, இது வந்து அன்கான்ஸ்டிடியூஷனல், அரசியல் சாசனத்தின் அடிப்படை விஷயமான சமத்துவத்திற்கு முரணானது அப்படின்னு கேள்வி கேட்டாங்க. கேட்டு அதை போட்ட போது அதில் நீதிபதி வந்து தீர்ப்பு வழங்கினார். தீர்ப்பில் என்ன சொன்னாருன்னா, ஒரு பெரிய வியாக்கியானமே கொடுத்தார் அந்த நீதிபதி. ஒரு அருமையான நீதிபதி தான், அவரை குறை சொல்வது நம்முடைய நோக்கம் இல்லை, ஆனால் நம்முடைய சட்டங்கள் எப்படி இருக்குங்கிறதுக்காக அவர் சொன்னார், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, 2 பேரும் கார்டியன் தான், ஆண் இருந்தார்னா ஆண் போடட்டும், ஆண் இல்லை வெளியூருக்கு போயிருக்காரு, அல்லது வேறு இடங்களுக்கு மாற்றலாகி போயிருக்கிறாரு, அல்லது மறைந்து போய்விட்டார், இந்த மாதிரி சூழ்நிலையில் பெண்களும் போடலாம், அதனால் ஆண் இல்லாவிட்டால் பெண் அப்படின்னு தான் பொருத்தம் ஒழிஞ்சு, அதை தாண்டி நின்று பெண்ணுக்கு உரிமை இல்லைன்னு சட்டம் சொல்லலை அப்படின்னு ஒரு நீண்ட நெடிய வியாக்கியானத்தை கொடுத்து விட்டுட்டார். ஆனால் அதையும் சொல்லிட்டு, இது இந்த ஒரு வழக்குக்கு மட்டுமே பொருந்தும், இப்படிப்பட்ட பிரச்சனைகள் எழுகின்ற பொழுது இதனை வந்து அந்தந்த நபர்கள் நீதிமன்றத்தில் போய் தான் தீர்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி கடைசியில் போய் ஒரு வரியும் எழுதி வச்சுட்டார். அப்போது அடிப்படையில் எனக்கு ஒரு கேள்வி எழுது, உங்களை மாதிரியே, ஏன் எனக்கு உரிமை இல்லையா, நான் குழந்தைக்கு கார்டியனாக பாதுகாப்பாளராக இருக்க முடியாதா? முன்னை காட்டிலும் பெண்கள் வந்து வேலைக்கு போகிறோம், படிக்கிறோம், வேலைக்கு போகிறோம், நாம் சம்பாதிக்கிறோம், ஆண்களை விட கூட சில இடங்களில் பெண்கள் சம்பாதிக்கிறார்கள். ஆனால் அதுவே ஒரு தகுதின்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் அந்த அளவுக்கு வந்து சமத்துவ உலகில் இந்த அரசியல் சாதனம் வந்து வழங்கி இருக்கக்கூடிய பல அடிப்படைகளை தங்களுக்குள்ளே ஆட்கொண்டு நாங்கள் பெண்களாகிய நாங்கள் வளர்ந்து வந்திருக்கோம். ஆனால் குழந்தைய பெற்று கொடுக்கறதுல அதோடு என்னோடது முடிஞ்சு போச்சு, அவர் தான் அப்படின்னு சொல்கிறது என்ன சரியாக இருக்க முடியும் அப்படின்னு நான் யோசித்தேன். அப்போ தான் எனக்கு தோணுச்சு, இந்த 1லிருந்து 5ங்கிறது வந்து குழந்தைகளை வளர்க்குறதுக்கு ரொம்ப சிரமமான ஒரு சூழல். அது குழந்தை வந்து கழுத்து நிற்காது, இங்கே தூக்கி வச்சுட்ருக்க முடியாது, அது கக்கா போகும் அல்லது சுசு போகும், ஏதாவது போகும், அந்த மாதிரியான கடினமான வேலைகள் செய்கிற, மிகவும் கருத்தாக கையாள வேண்டிய அந்த நிலையில் இருக்கக்கூடிய, நுண்மையாக பணியாற்ற வேண்டிய அதெல்லாம் வந்து அந்த பெண் செய்யணும்.
அந்த குழந்தை கொஞ்சம் தயாராகி 5 வயசில் ஸ்கூலுக்கு போகிற மாதிரி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, ஐயா கூப்பிட்டுட்டு பைக்கில் உட்கார வச்சு டாட்டா சொல்லி கூட்டிகிட்டு போவார். மைசன் அப்படிம்பாரு, பை டாடிம்மாம் பையன் அப்படின்னு ஒரு திட்டமோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஆனால் உண்மையில் பெண்களாக்கிய நாம் அடிப்படையிலே புரிந்து கொள்ள வேண்டியது, எந்த சட்டமும் சமத்துவம் அப்படிங்கிற அடிப்படை உரிமைக்கு முரணானதே கிடையாது. தட் இஸ் அ பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது அந்த அடிப்படை விஷயத்தை தகர்க்கக்கூடிய முறையில் எந்த ஒரு சட்டம் இருந்தாலும் அது செல்லுபடி ஆகாது அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. சரி, அப்போ என்ன பண்ணலாம்? ஒரு பெண் திருமண உறவில் இருக்கும்போதே மாற்றானோடு உறவு வைத்திருக்கிறாள், அல்லது அந்த பெண் ஒரு தவறாத பழக்கத்திற்கு ஆளாகி இருக்கிறாள், அல்லது குழந்தையை கவனிப்பதிலே கவனம் செலுத்தாமல் இருக்கிறாள், அல்லது மனநிலை பிறழ்ந்தவளாக இருக்கிறாள், அல்ல அவளுக்கு தான் கார்டியன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்ல முடியுமா? அதுவும் கிடையாது. எந்த சூழ்நிலையிலே குழந்தைய கார்டியன்ஷிப் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கும் ஒரு சின்ன வரைமுறை இருக்கிறது. அந்த குழந்தையினுடைய நலன்தான் முக்கியமான விஷயமாக இருக்க வேண்டும். அப்போ அந்த குழந்தைக்கு யார்கிட்ட இருந்தால் நல்லதுன்னு கோர்ட்டார் நினைக்கிறார்களோ அங்கே தான் கார்டியன்ஷிப் கொடுக்கப்படும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்களேன், ஒரு 13 வயசு ஆகிடுது ஒரு பெண்ணுக்கு. அந்த பெண் அப்பொழுது தான் பருவம் எய்துகிற ஒரு சூழல் அல்லது எய்தி விட்ட சூழல். அந்த மாதிரி சமயத்தில் பெரும்பாலும் அந்த குழந்தைகள் வலுக்கட்டாயமாக நான் என் தந்தையிடம் போய்தான் வாழ விரும்புகிறேன் என்று சொல்லாத பட்சத்தில் பெரும்பான்மையான குழந்தைகள், பெண் குழந்தைகள் கட்டாயமாக தாயிடம்தான் ஒப்படைக்கப்படுகிறார்கள். நடைமுறையில் இருக்கக்கூடிய விஷயம். ஒரு பெண் குழந்தையை பாதுகாக்கிறது எப்படி, அந்த பருவத்திற்கு வந்த குழந்தைகளுடைய தேவைகளை புரிந்து கொண்டு நடந்து கொள்வது எப்படி, அவர்களுக்கு எதையெல்லாம் சொல்லித்தர வேண்டுமோ அதை சொல்லித்தருவதுங்கிறது ஒரு தாயால் தான் முடியும் அப்படின்னு. அதே சமயம் ஆண்களுக்கு கூட, இப்போ ஆண்கள் குடிச்சிட்டு வர்றாங்க, அடிக்கிறாங்க, அல்லது வார்த்தைகள் பேசுகிறாங்க. வார்த்தைகள்ல என்ன, ரொம்ப அழகு தமிழ் சொற்களாக பேசிடுறாங்க, அவ்வளவு காது கொடுத்து கேட்க முடியாத சொற்களை பேசுகிறாங்க, அல்லது வீட்டில் ரவுடித்தனம் பண்ணுறாங்க, பெண்ணை அடித்து உதைக்கிறார்கள். அப்போது இந்த மாதிரியான சூழல் இட் இஸ் நாட் அ ஹெல்த்தி என்விரான்மெண்ட். அப்போ என்ன நினைக்கிறோம், இந்த சூழலில் ஒரு குழந்தை வளருமானா அந்த குழந்தையினுடைய மனநிலை பாதிக்கப்படும். அது மட்டும் இல்லாமல் அதனுடைய மனம் பாதிக்கப்பட்ட படிப்பு பாதிக்கப்படும், எதிர்காலத்தில் வேறு விதமான ஒரு விஷயங்கள்லாம் நடைபெறக்கூடும். எனவே இந்த சூழ்நிலையில் தகப்பனிடம் கொடுக்கக்கூடாது, தாயிடம் கொடுக்கலாம் என்று நீதிமன்றம் தீர்ப்பளிக்கும். ஆக இது ஒரு பேலன்ஸ்டு விஷயம்தான். சட்டம் இன்னைக்கு வரைக்கும் அதுதான் சொன்னாலும் அதை மாற்றியும் நம்முடைய உரிமைகளை வென்றெடுக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம பெண்கள் கட்டாயமாக புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி ஒரு விஷயம் நான் இறுதியாக சொல்ல விரும்புகிறேன். தாய்மை என்பது வெறும் பெண்களுக்கு மட்டுமே உரித்தான விஷயம் அப்படின்னு நம்ம அதனால் எனக்கு தான் கொடுக்கணும்னு நாம் கேட்டுவிட முடியாது. அது தவறான வாதம்னு நினைக்கிறேன். நம்ம தாயுமானவனை பற்றி பேசுகிற நாட்டில் பிறந்திருக்கிறோம். அதனால் ஒரு ஆண் தாயாக இருக்க முடியும் என்பதை சமீபத்தில் ஒரு வாரப்பத்திரிகையில் வந்த மகளிர் இதழில் கூட அந்த விஷயங்களை சொல்கிறாரு. இவர் ஹவுஸ் ஒய்ஃப் அப்படிங்கிறதுக்கு பதிலாக ஹவுஸ் ஒய்ஃபை இப்போ வேலைக்கு அனுப்பிட்டு நான் என்னுடைய வேலையை லட்சமாக சம்பாதித்து கொண்டிருந்த வேலையை உதறிவிட்டு என் குழந்தையை பார்த்து கொள்கிறேன், எனக்கு அது சந்தோஷத்தை அளிக்கிறது, என் குழந்தைக்கும் குடும்பத்திற்கும் சந்தோஷம் அளிக்கிறது அப்படின்னு சொல்கிறாருன்னா ஆண்களாலேயும் குழந்தைகளை நல்ல வகையிலே கையாள முடியும். எனவே குழந்தையினுடைய எதிர்காலத்தை தான் யோசிக்க வேண்டும் என்று, நான் பெண் அதனால் எனக்கு கொடுக்கணும், நான் ஆண் எனக்கு கொடுக்கணும் என்று சொல்லுவது தவறான வாதம். குழந்தையை மட்டும் நினைப்போம், குடும்பம் நல்ல குடும்பமாக மலர எப்பொழுதும் நாம் உழைப்போம். நாம் வாழும் சூழல் என்பது பலவிதமான இன்னல்களை நம் மனதிற்கு உண்டாக்குகின்றது. எனவே நம் மனதை தெளிவாக வைத்திருப்பது மிகவும் கடினமாகவே உள்ளது. நம் மனதை எவ்வாறு தெளிவாக வைத்திருக்கலாம் என்பதை பற்றி நம்மிடையே பேச வருகிறார் டாக்டர் நம்பி அவர்கள். நம் விடியலை நிகழ்ச்சி நிறைப்பகுதியாக வரவிருப்பது மனமே மனமே. விடியலே வா தொடரில் மனமே மனமே பகுதியில் இன்றைக்கு முதுமையில் ஏற்படக்கூடிய தனிமை பற்றி பார்க்கலாம். முதுமை என்பது வாழ்க்கை சக்கரத்தில் எல்லோரும் அடைய வேண்டிய ஒரு கட்டம். ஆனால் பலரால் அது விரும்பத்தகாத ஒரு கட்டம். ஆனால் அதை அவர்கள் அனுபவித்தே தீர வேண்டிய நிர்பந்தம். முதுமை என்பது ஏதோ அந்த காலத்திலே இருப்பது போல் இப்பொழுதெல்லாம் ஒரு வரவேற்கத்தக்க ஒரு பருவமாக அமைவது கிடையாது. அது ஒரு வரப்பிரசாதம் அல்ல, அது ஒரு சில நேரங்களிலே சாபமாகவும் அமைந்து விடுகிறது. முதுமை என்று சொல்லும் பொழுது 60-65 வயதுக்கு மேலே இருப்பவர்களை முதியவர்கள் என்று கூறுகிறார்கள்.
சில கணக்குகளிலே பார்த்தால் 65 வயதுக்கு மேலே என்கிறார்கள், சில கணக்குகளே 60 என்கிறார்கள். நம் நாட்டிலே முதியவர்கள் ஏறக்குறைய 8% அதிகமாக இருக்கிறார்கள். அதாவது நம்முடைய இந்திய ஜனத்தொகையிலே ஏறத்தாழ 10 கோடி பேருக்கு மேல் முதியவர்கள் இருக்கிறார்கள். ஆக சீனாவுக்கு அடுத்தபடியாக அதிகபட்ச முதியவர்கள் இருக்கக்கூடிய நாடாக இந்தியா விளங்குகிறது. இந்த முதுமையிலே பலவிதமான இன்னல்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. உடல் ரீதியான பிரச்சனைகள், மன ரீதியான பிரச்சனைகள், சமூக ரீதியான பிரச்சனைகள், பொருளாதார ரீதியான பிரச்சனைகள் என்று பல பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு காலகட்டம் இது. ஆக இந்த முதுமை என்பது பல நேரங்களிலே பலவிதமான மனத்தளவில் சோர்வை, பதற்றத்தை, பயத்தை உண்டாக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கிறது. அதற்கு ஒரு முக்கியமான ஒரு காரணம் முதுமையிலே ஏற்படக்கூடிய தனிமை. இந்த முதுமையிலே தனிமை என்பது ஒரு கொடுமையான ஒரு அனுபவம். எப்படி ஔவையார் சொன்னாரோ, அரிது அரிது மானிடனாய் பிறத்தல் அரிது என்று சொல்லிவிட்டு கொடுமை இளமையில் வறுமை கொடுமை என்பார்கள். அதே போல் முதுமையில் தனிமை கொடியது. முதுமையாக இருக்கும் பொழுது ஏதாவது ஒரு துணைக்கு அவர்களுக்கு யாராவது ஒருவர் இருந்து அன்பாக அனுசரித்து போவது அவர்களுடைய பாரத்தை கொஞ்சம் எளிதாக்கும். பல நேரங்களிலே அப்படி அமைவதில்லை. காரணம், வளர்ந்து வருகின்ற நாகரிகத்தின் காரணமாகவும் நகர்ப்புறமயமாதலும் பணியின் காரணத்தாலும் படிப்பின் காரணத்தாலும் பிள்ளைகள் தங்கள் பெற்றோரை விட்டு பிரிந்து செல்ல வேண்டிய சூழ்நிலை இருப்பதாலும் பல நேரங்களிலே முதியவர்கள் தனித்து விடப்படுகிறார்கள். இந்த முதுமையில் தனித்து விடப்படுவது என்பது சில நேரங்களிலே அந்த ஆண் பெண் கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து தனித்து விடப்படுகின்ற நிலைமை. அதைவிட கொடுமையானது. ஏனென்றால் அந்த வயதான காலத்திலே ஏதாவது நோய்வாய்ப்பட்டு இல்லை வேறு காரணங்களினால் யாரோ ஒருவர் இல்லாமல் போய்விட, கணவனோ அல்லது மனைவியோ மட்டும் தனியே இருக்கக்கூடிய முதுமை, அது கொடிதினும் கொடிது. ஒரு துணையும் இல்லாமல், பேசுவதற்கு ஆட்கள் இல்லாமல், தன்னுடைய எண்ண ஓட்டத்தை பகிர்ந்து கொள்ள முடியாமல், உணர்ச்சிகளை கூட கொட்டி தீர்க்க வழிகால் இல்லாமல், ஏதோ தனி உலகத்திலேயே ஒரு மோட்டு விலையை பார்த்து கொண்டு தனியாக உட்கார்ந்து கொண்டு இருக்க வேண்டிய ஒரு காலகட்டத்திலே அவர்கள் இருக்கிறார்கள். முதுமையிலே தனிமை என்பது பலவிதமான பிரச்சனைகளை ஏற்படுகிறது. அதற்கு காரணம் ஏனென்றால், அதிக நாள் வாழ்வதற்கு இந்த காலத்திலே வாய்ப்பு இருக்கிறது. நல்ல சுகாதார வசதிகள் காரணமாகவும் மற்றும் உணவு பழக்கங்கள் நன்றாக இருப்பதாலும் வயதானவர்கள் அதிகரித்து கொண்டே போகிறார்கள். ஆனால் அந்த வயதானவர்கள் அதிகரித்து கொண்டு போகிறார்களே ஒழிய அவர்களுடைய வாழ்க்கை தரம் அதிகரிக்கிறதா, அவர்களுடைய கவனிப்பு நன்றாக இருக்கிறதா, அவர்களை பற்றி அக்கறை மற்றவர்களுக்கு நன்றாக இருக்கிறதா, அவர்கள் பிள்ளைகள் அவர்களை மதித்து நடக்கிறார்களா அல்லது பாதுகாப்பாக இருக்கிறார்களா என்றெல்லாம் பார்த்தால் கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. இந்த முதுமையில் தனிமை என்பது மனச்சோர்வை ஏற்படுத்தக்கூடியது. ஐயோ, ஏன் இருக்கிறோம், இன்னும் நாமும் போய்விடக்கூடாதா என்கிற எண்ணம் வரும். மனதிலே வருத்தம் வரும். காரணமில்லாத கற்பனை எண்ணங்களெல்லாம் தோன்றும். ஏதோ தாம் குற்றமிழைத்து விட்டது போல இருக்கும் ஒரு குற்ற உணர்ச்சி, கில்ட் என்று சொல்வார்களே அது. அதேபோல் மற்றவர்களுக்கு பாரமாக இருக்கிறோமோ, தன்னுடைய குழந்தைகளுக்கு அல்லது பையனுக்கோ பெண்ணுக்கோ பாரமாக இருக்கிறோமோ என்கிற உள்ளுணர்வு உறுத்தும். பல நேரங்களிலே சரியாக கவனிக்காமல் போய்விட்டால் இப்படி என்ன ஒரு ஈழ பிழைப்பு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றெல்லாம் அவர்களுக்கு மனதிலே தோன்றும். பொருளாதார ரீதியாகவும் அவர்களுக்கு இழப்பு ஏற்பட்டு ஒரு சின்ன செலவினங்களை கூட செய்து கொள்ள முடியாத ஒரு நிலை இருக்கிறது. அதேபோல் வயதாக ஆக சமுதாயத்தில் அவர்கள் இருக்கிற மதிப்பு அந்தஸ்து குறைந்து விடுகிறது. அவர்கள் பேச்சை யாரும் கேட்பதில்லை. மற்றவர்கள் மட்டுமல்லாமல் வீட்டிலே இருப்பவர்கள் கூட அவருடைய பேச்சை கேட்காமல் அவர்களை ஒரு ஓரங்கட்டி விடுகிறார்கள். சில நேரத்திலே அவர்
மற்றவர்களை பற்றி யாரும் அவரை சீண்டுவதில்லை, கவனிப்பதில்லை, அவருடைய பேச்சை கேட்பதில்லை. அவர் ஏதோ ஒரு உயிருள்ள ஜனமாக நடந்து கொண்டிருக்கிறார் அந்த வீட்டிலே, சாப்பிட்டு கொண்டு ஓரமாக படுத்துக்கொண்டு ஏதோ அவரத்த மனிதர்கள் யாராவது வந்து போனால் பேசிக்கொண்டு அப்படி காலத்தை கழிக்கிறார்கள். அப்படிப்பட்ட அந்த தனிமை என்பது பார்க்கும் பொழுது பல நேரங்களிலே 2 பேரும் இருக்கிறார்கள், கணவன் மனைவி 2 பேரும் உயிரோடு இருக்கிறார்கள், வயதான காலத்திலே இருக்கிறார்கள் என்றால் அவர்கள் பிள்ளைகளால் படுகிற கஷ்டத்தை பார்த்து 2 பேரும் ஒருவருக்கொருவர் மனத்துயரத்தில் ஆழ்ந்து ஏதோ ஒரு சினிமா பாட்டிலே வருகிறது போல் உன் கண்ணில் நீர் வழிந்தால் என்று சொல்லி என் கண்ணில் இரத்தம் வடிகிறது என்று சொல்லி ஆழம் விழுதுகள் போல் உறவு 1000 இருந்தும் என்ன வேறென நீ இருந்தாய் நான் வீழ்ந்து விடாமல் இருந்தேன், பிள்ளைகளும் சொந்தங்களும் 1000 இருந்து என்ன நம்மை பார்த்து கொள்ள வேறு யாரும் இல்லை, உனக்கு நான் எனக்கு நீதான், வேறு வழி இல்லை இந்த உலகத்திலே என்கிற மாதிரி எண்ணங்கள் எல்லாம் இருக்கிறது. ஆக இப்படிப்பட்ட மனக்குமுறைகளை பல நேரம் அவர்கள் மனதுக்குள்ளேயே வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். தற்காலத்திலே இது மிக அதிகமாக வருகிறது. வெளிநாட்டுக்கு போய் வேலை பார்க்கிற பிள்ளைகள் எல்லாம் பெற்றோர்களை எங்கோ முதியோர் இல்லத்திலே சேர்த்து விடுகிற ஒரு அவல நிலை. முதியோர் இல்லங்களின் எண்ணிக்கை வளர வளர முதுமையிலே தனிமை அதிகமாகிறது, பாதுகாப்பு குறைகிறது, அவர்களுடைய மனச்சோர்வு அதிகமாகிறது. முதியோர் இல்லம் அதிகம் வளர வளர அந்த நாட்டினுடைய முதியோர்களுடைய கவனிப்பு குறைகிறது என்ற அர்த்தம். ஆக முதுமையிலே தனிமை என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு பொருளாதார ரீதியான, சமூக ரீதியான, உளவியல் ரீதியான ஒரு பிரச்சனையாக கருத்தில் கொள்ள வேண்டும். அவர்களுக்கென்று பாதுகாப்பான சில விஷயங்கள் வேண்டும், இன்சூரன்ஸ் போன்ற விஷயங்கள் வேண்டும். அவர்களுக்கென்று அரசு உதவி செய்கின்ற நிலை எல்லா வர்க்கத்தினருக்கும், ஏதோ அடிமட்ட மக்களுக்கு மட்டுமல்லாமல் நடுத்தர மக்களும் பல நேரங்களிலே உதவி இல்லாமல் இருக்கிறார்கள். அவர்களுக்கும் பல நேரங்களிலே அவர்களுக்கென்று தனி வைத்திய வசதிகள் நிறைய மேம்படுத்தப்பட வேண்டும். அந்த காலத்திலே தான் எல்லா வியாதிகளும் வரும். ஆக இப்படிப்பட்ட அந்த முதுமையிலே அவர்களுக்கு தனிமையை அதிகம் உணராதவாறு, அந்த தனிமையின் கொடுமையை அவர்கள் அதிகம் அனுபவிக்காதவாறு பார்த்து கொள்ள வேண்டியது அந்த குடும்பத்தாரை பொறுத்தது, அந்த அரசை பொறுத்தது, அந்த சமுதாயத்தையும் பொறுத்தது. ஜான் கென்னடி சொன்னது போல் ஒரு நாடு என்பது அதன் வயதானவர்களின் வாழ்நாளை மட்டும் நீட்டித்தால் பத்தாது, அவர்களுடைய வாழ்க்கை தரத்தையும் உயர்த்த வேண்டும். இது மிக அவசியம்.